உலகில் மாறாத இயேசுவின் அன்பை கேட்டிட இணையுங்கள் வல்லமையின் துணியுடன். www.vallamayintoni.com. நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி வல்லமையின் தொனியோடு. இப்பொழுதும் உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையின் தொனி இணைய வானொலி தயாரித்து வழங்கும் வெளிச்சம் என்ற தேவ நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே தேவனுடைய ஊழியக்காரர்கள் இணைந்து தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் ஊழிய அனுபவங்களை குறித்தும் மற்றும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்தும் எங்களுக்கு அதை விவரித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தெய்வத்தினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தங்களுடைய ஊழிய அனுபவங்கள், ரட்சிப்பின் அனுபவங்கள் மற்றும் ஆவிக்குரிய விடயங்களை குறித்து பகிர்ந்து கொண்ட ஊழியர்களுடைய அந்த அனுபவங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கிறது என்ற செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த ஒளிபரப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தலாம் என்பதையும் நான் உங்களுக்கு அன்போடு அறிய தருகிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களிலே அதிகமாக இன்னும் தேவனுக்குள்ளாக தேவனுடைய வழிகளிலே இன்னுமாய் நடக்கத்தக்கதாய் தேவனுக்குள்ளாக இன்னும் போராடி கர்த்தருடைய காரியங்களை செய்யத்தக்கதாக பிரயாசப்படத்தக்கதாக இந்த இதிலே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாக அநேக சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட்டும். இன்றைய நாளிலும் இந்த வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே எங்களோடு தன்னுடைய ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் ஊழிய அனுபவங்களை குறித்தும் மற்றும் பல ஆவிக்குரிய விடயங்களை குறித்தும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்தியா தேசத்திலே பழனி என்ற இடத்திலிருந்து, அதாவது அந்த பழனியை மையமாக வைத்து இந்தியா தேசம் எங்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களுடைய ஊழியக்காரனும் அதனுடைய ஸ்தாபகருமாய் இருக்கிற பாஸ்டர் ஜெய் போல் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். நிச்சயமாக ஊழியக்காரனுடைய அனுபவங்களும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமாகவே இப்பொழுதும் எங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரனை உங்கள் சார்பாக நான் வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். எப்படி பாஸ்டர், சுகமாக இருக்கிறீங்களா? நான் கடவுளுடைய கிருபையில நல்ல சுகமாக இருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய குடும்பம் ஊழியங்கள் அனைத்தும் தேவ கிருபையில அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். ஆமா, நன்றி பாஸ்டர். இந்த நாளிலும் கூட நோர்வே தேசத்திலிருந்து ஒளிபரப்பாகிற கிறிஸ்தவ இணைய வானொலி வல்லமையின் துணி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த வெளிச்சம் என்ற நிகழ்ச்சியிலே அநேக தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். நீங்களும் கூட இந்த நாளிலும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு பல விடயங்களை குறித்து சொல்ல இருக்கிறீர்கள். நாங்கள் அவைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதற்கு முன்பு நீங்கள் உங்களை குறித்த ஒரு அறிமுகத்தை சொல்லுங்கள். ஐயா, நான் பிறந்தது தமிழ்நாட்டில வால்பாறை என்ற ஒரு இடத்துல பிறந்தேன். ஒரு பாரம்பரிய ஒரு இந்து குடும்பத்தில தான் நான் பிறந்து வளர்ந்தது. என்னுடைய 20 வயது வரைக்கும் இயேசுவை குறித்து அறியாமல் உலக சிற்றின்ப காரியங்களிலே வாழ்ந்து கொண்டு வந்தேன். பின்பு பழனி என்கின்ற ஒரு பட்டணத்தில் தான் எங்களுக்கு வயல் காடுகள் அனைத்தும் இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில நாங்கள் இருந்தோம். எனக்கு 2 சகோதரிகள், நான் ஒரே ஒரு பையன். நான் கடைசியாக பிறந்தது நிமித்தமாக என்னுடைய தாயும் தகப்பனும் அதிகமாக என்னை நேசித்திருந்தார்கள். இவர்களுடைய அந்த நேசத்தின் நிமித்தமாகவே நான் அதிகமாக படிக்க முடியாமல் சின்ன சின்ன தவறுதல்கள் செய்து கல்வி படிப்பின் காரியங்களை வாலிப வயதிலேயே நிறுத்திவிட்டேன். பின்பு என்னுடைய தகப்பனார் இந்து கோயில்களுக்கு சென்று வருவார். அவருடைய கூட நானும் கூட கோவில்களுக்கு போய் கொண்டு வருவேன். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை அதிகமாக சந்தித்து வந்தோமே தவிர முன்னேற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில எதுவும் வரவில்லை.
இப்படி இருக்கிற பொழுது என்னுடைய வாலிப நாட்களில் எனக்கு அதிகமான விருப்பங்கள், எப்படியாவது நம் ஒரு பெரிய ஆளாகிவிட வேண்டும். அந்த பழனி பட்டணத்துல நான் ஒரு பெரிய ஒரு எல்லாரும் நம்மளை மதிக்கிற ஒரு இடத்துல ஒரு ரவுடியை போல நாம் மாற வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்து கொண்டே இருந்தது. இதன் மித்தமாக சில அந்த குண்டர் வாலிபர்களோடு கூட இணைந்து ஆங்காங்கு சிறு சிறு தவறுதல்கள் செய்து 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 வாலிப நாட்களில் அந்த பாவத்தின் படுகுடியில் சென்றிருப்பார்கள் என்று சொல்லுவார். அதுல பீடி சிகரெட் குடித்ததிலிருந்து, தண்ணி சாராயம் குடித்ததிலிருந்து, அடிதடி போலீஸ்காரர்களை கூட அடித்து உருண்டு இருக்கிற நாட்கள் எல்லாம் உண்டு. இப்படியாக தவறுதலின் மேல் தவறுதல் செய்து வாழ்க்கை ரொம்ப மிகவும் பரிதாபமான நிலைமைக்கு சென்று விட்டது. இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது, ஒரு கிறிஸ்தவருடைய ஒரு ஹோட்டலை அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நான் ஒரு டீம்ல மெம்பர்களாக இருந்து அந்த காரியங்களை செய்து கொண்டு வந்திருந்தோம். அதுல அந்த டீம்ல இருந்தவர்களிடத்துல ஒரு கிறிஸ்தவ ஹோட்டலை அடித்து உடைக்க வேண்டும், இதற்கு ஒரு ஆளிற்கு 2000 ரூபாய் பணம் கொடுக்கிறோம் என்று சொல்லி பேரம் பேசினார்கள் அந்த டைம்ல. அதன் மித்தமாக நானும் அந்த கும்பலில் இருந்ததுனால அனைவருக்கும் 2000 ரூபாய் கொடுத்து அந்த ஹோட்டலை அடித்து நொறுக்கி விட்டோம். இந்த காரியம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உடனே அதுல 24 பேர்களும் அங்கு மற்றவர்கள் மூலமா போலீஸுக்கு தெரிந்ததன் மித்தமாக எங்களை பிடிவாரண்டு போட்டு விட்டார்கள். எங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் வந்ததன் மித்தமாக நான் பழனியில் இருந்து தலைமறைவாகி ஈரோடு என்கின்ற பக்கத்துல பெருந்துறை என்கின்ற ஒரு இடத்துல நான் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆகிவிட்டேன். இப்படியாக நான் பெருந்துறை போய் அங்கு நான் ஒரு வாகனங்களை ஓட்டி கொண்டு வந்தேன் பாருங்க. இப்படி இருந்து நான் 3 மாதத்திற்கு ஒரு முறைதான் என் வீட்டிற்கு வருவேன். அதுவும் இரவிலே வந்து விட்டு விடுவதற்கு முன் கடந்து சென்று விடுவேன். காரணம் எனக்கு இருந்த பயங்கள், என்னை அரெஸ்ட் பண்ணி விடுவார்கள், எப்படியாவது நான் மாட்டிக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஒரு பயமும் தீவிலும் என்னை இருந்ததுனால் நான் அதிகமாக இங்கு வரவில்லை. இப்படி இருந்த நாட்களில நான் வேலை செய்த ஒரு 3-4 வருடங்கள் கழித்த போது அந்த ஓனருக்கும் எனக்கும் மிகவும் ஒரு மனஸ்தாபங்கள் வந்து விட்டது. இதன் மித்தமாய் அவர் பணியிலிருந்தும் என்னை நிறுத்திவிட்டவுடன் நான் திரும்பவும் பழனிக்கு வருகிறேன். 4 வருடங்களிலே அநேக காரியங்கள் மாற்றங்கள் வந்து இருந்தது. அப்பொழுது பழனியிலும் பழனியை சுற்றில் இருக்கிற இடங்களிலும் அநேக இடங்களில வேலைகளை கேட்டு நான் அலைந்து திருந்தேன் பாருங்கள். என்னை அனைவருக்கும் நன்கு தெரிந்தது நிமித்தமாக இவனுக்கு வேலை கொடுத்தோம் என்றால் கட்டாயம் இவன் நம்மை போலீஸில் மாட்டி விடுவான், இவனுக்கு கொடுக்க கூடாது என்று சொல்லி எல்லாரும் என்னை நிராகரித்தார்கள். இந்த நிலையில் என்னுடைய வீட்டில் சென்று பார்த்த போது என்னுடைய 2வது சகோதரிக்கு திருமணமாகி 2 வருடமாகி குழந்தையே இல்லாதது நிமித்தமாக அவருடைய கணவனார் டைவர்ஸ் பண்ணுவதற்காக என்னுடைய வீட்டில் விட்டு சென்று விட்டார்கள். என்னுடைய தாயாருக்கு ஏதோ ஒரு செய்வனை கோளாறின் மித்தமாக திடீரென்று மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டது போல ரோட்டில் படுத்திருப்பார்கள், வீட்டில் படுத்திருப்பார்கள், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் அலைந்திருப்பார்கள். என்னுடைய தகப்பனார் நல்ல சுகத்தில் இருந்தவர் திடீரென்று அதே நாட்களிலே ரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பித்திருந்தார். இதன் நடுவில் எனக்கும் வேலை கிடைக்கவில்லை. மிகவும் குடும்பத்தின் பயங்கர ஒரு பிரச்சனைகள் அகமொழி கொண்டிருந்தது. இப்படி இருக்கிற பொழுது எங்கும் எனக்கு வேலையும் இல்லை, குடும்பத்திலும் சமாதானமும் இல்லாததுனால நான் அநேக இடங்களில ஏதாவது செய்து பார்க்கலாம், பழனி என்றால் தெரியும், கோவில்களுக்கு போய் பார்ப்போம், ஏதாவது செய்து பார்க்கலாம் என்று சொல்லி நான் கோவில்களில் ஏறி பார்த்தேன். ஒரு மாற்றமும் கிடைக்கவில்லை. அப்பொழுது கடைசியாக என்னுடைய உள் மனதம் சொல்லுகிறது, நீ பூமியில வாழ்ந்தாய் என்றால் உனக்கு நிம்மதி என்றும் இல்லை, நீ உன் உயிரை மடியடித்துக் கொண்டாய் என்றால் உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று உள் மனது சொல்லுகிறது. நான் அன்று ஃபுல்லாக குடித்து விட்டு ஒரு சினிமா தியேட்டரில் படம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது என் மனது சொல்லுகிறது, நீ போய் ட்ரெயினிலே விழுந்து தற்கொலை பண்ணிக்கொள், அப்பொழுது உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு வந்து விடும் என்று சொல்லி நான் அதே யோசனையில் சினிமாவை முழுவதும் பார்க்காமல் அப்பொழுது ஒரு சிகரெட்டு குடித்து கொண்டிருந்தவன் அந்த சிகரெட்டினுடைய அந்த நெருப்பை எடுத்து என் கையிலே சூடு வைத்துக் கொண்டேன். வைத்துக் கொண்டு அந்த வேதனையோடு அழுக்கு வஸ்திரங்கள்,
போதையோடு கூட ரோட்டில நடந்து போய் கொண்டிருந்த போது நான் முன்பின் அறியாத ஒருவர் என்னை சந்தித்தார். சந்தித்து என்னுடைய, அதாவது எனக்கு அப்பொழுது கரெக்டாக 20 வயது. அவ்வளவாக அந்த பான்புராக்கெல்லாம் போட்டு பீடி அந்த சிகரெட்டுகள் குடித்து கொண்டு போதையில நடந்த பொழுது அவர் இயேசுவை குறித்து சொல்ல வந்தார். அவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். நான் அதை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இல்லை. அவர் எவ்வளவோ என்னிடத்தில் கதைக்க பார்த்தார். ஆனாலும் அவருக்கு ஒற்று கொடுக்காதது நிமித்தமாக அவர் கடந்து போய்விட்டார். போகும்போது என்னிடத்துல ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ் ஒன்றை கொடுத்து விட்டு சென்றார். அந்த நோட்டீஸில அங்க பக்கத்துல ஒரு மண்டபத்துல ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் மீட்டிங் நடக்கிறது. இந்த மீட்டிங் கூட நீங்கள் முடிந்தால் வாங்க சகோதரர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அப்பொழுது அந்த நோட்டீஸை படித்த போது அதுல விடுதலைகள் என்று சொல்லி எழுதி இருந்தது. என் மனதில் தோன்றியது, நானும் ஒரு வேலை ஏதாவது ஒரு விடுதலை எனக்கு இதில் கிடைத்து விடுமா என்று சொல்லி ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த கூட்டத்திற்கு நான் சென்றேன். அந்த கூட்டத்தை ஒரு பிராமணர் ஒருவருடைய செய்தி சென்னையிலிருந்து வந்திருந்தார். அவர் பேசிக் கொள்வதாக அந்த நோட்டீஸில் இருந்தது. நான் அதை போய் படித்து சரி பார்க்கலாமே என்று சொல்லி பின்புறமாக போய் அமர்ந்திருந்தேன். பாருங்க, நான் அந்த கூட்டத்துக்கு போனது என்னை அழைத்தவருக்கும் தெரியாது, அந்த சென்னையிலிருந்து வந்த பிராமண ஊழியக்காரருக்கும் தெரியாது. பாருங்க, நான் பின்புறமாக கடைசியில் யாருக்கும் தெரியாமல் போய் அமர்ந்திருந்தேன். அவரும் மக்கள் எல்லாம் பயங்கரமாக ஆவியில நிறைந்து பாடினார்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு புதிதாக ஒன்று தோன்றியது, இந்த தவறுதலான இடத்திற்கு வந்து விட்டோமா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பின்பு அவர் அந்த பிராமணர் அவர் அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லி அவருடைய சாட்சியை சொன்னார். இதுவும் எனக்கு ரொம்பவும் புரியாததாக இருந்தது. ஆனா அப்போது நான் எழுந்து போக வேண்டும் என்கின்ற நினைக்கிறேன். மனது சொல்லுகிறது போகாத, இரு இரு என்று என்னை யாரோ பிடித்து வைப்பது போல எனக்கு தோன்றியது. நான் அமர்ந்து விழுந்து விட்டேன். இருந்தது முடிந்ததற்கு அப்புறம் அவர் அந்த பைபிளின் வசனங்களில் இருந்து ஒரு பிரசங்கம் பண்ணினார். அந்த பிரசங்கத்திலே ஆகார் என்கின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனால் டைவர்ஸ் பண்ணப்பட்டு வனாந்தரத்துல வாழவே வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில அவளும் மகனும் தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த போது தேவன் தேடி அவளை சாகாமல் காப்பாற்றினது மாத்திரமல்ல, அவள் சந்ததியவே பாதுகாத்தார் என்று சொல்லி அந்த பைபிளில் வசனங்களிலே சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணினார். எனக்கு முதல் முறையாக இப்பேற்பட்ட ஒரு செய்தியை நான் கேட்கிறேன். பாருங்கள், இதற்கு முன்பாக நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்டது கிடையாது. கடவுள் தேடி ஒரு விதவையும் விதவையினுடைய பிள்ளையும், அதாவது கைவிடப்பட்டவளுடைய பிள்ளையும் காப்பாற்றுகிறாரா? யார் அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருகிறது. அவர் நிறைய சம்பவங்கள் சொல்லி முடித்துட்டு ஜெபிக்கலாம் என்று சொல்லி சொன்னார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க சொன்னார். நான் கண்களை திறந்தே பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஜெபிக்க தெரியாத பொழுது கண்களை திறந்து பார்த்து கொண்டிருக்கிற போது இவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு நேராக, நான் பின்புறாக அந்த மண்டபத்தின் கடைசியில் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியர் ஸ்டேஜில மேல நின்று கொண்டிருந்தவர் எனக்கு நேராக கரங்களை நீட்டி, இங்க ஒரு வாலிபன் வந்திருக்கிறாய், நீ தற்கொலை முயற்சிக்கு போய் கொண்டிருந்தாய், தேவன் உன்னுடைய சாவை விரும்புகிறவர் அல்ல, சாகரனுடைய சாவை விரும்பாதவர், உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று தேவனே உன்னை கூட்டிக் கொண்டு இங்க வந்திருக்கிறார் என்று சொன்னார். பாருங்கள், எனக்கு அப்பொழுதுதான் முதலிலே என்னுடைய அந்த உடம்புல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை என்னை அடித்தது போல் இருந்தது. பாருங்க, என் சரீரத்தில் முழுவதும் ஒரு விதமான ஒரு சேக்கைங்க நான் உணர்ந்தேன். அப்ப அதற்கப்புறம் எனக்கு அந்த நான் மது அருந்தி இருந்த போதைகள் அனைத்தும் விலகிவிட்டது. முழுவதுமாக என்னுடைய சரீரத்தை பார்க்கிறேன். ஒரு அழுக்கு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு என்னுடைய தலை முடிகள் அனைத்தும் தாடி வீடி ஒரு மாதிரி ஒரு அலங்கோலமான ஒரு நிலையில நான் தான் அங்க இருக்கிறேன். மற்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார். அப்பொழுது ஒரு வெட்கத்தோடு கூட நான் வீட்டிற்கு வந்து விட்டேன். ஐயோ, நான் இந்த நிலைமையில இந்த இடத்திற்கு வந்திருக்க கூடாது என்று சொல்லி பின்பு 2வது நாள் அந்த கூட்டத்திற்கு நான் போனேன். பாருங்கள், போன போது நான் யாருக்கு முன்னாடியே எல்லாருக்கும் முன்னாடியாக நான் போய் அதே இடத்துல உட்கார்ந்து விட்டு நல்ல டிரெஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லபடியாக போய் உட்கார்ந்திருந்தேன். உட்கார்ந்திருந்த போது அந்த செய்தியாளர் வந்தார். செய்தி பேசுவதிய ஒரு நேரம் வந்த போது அவர் அவருடைய சாட்சியை சொல்லி முடித்து விட்டு, இந்த நாயின் ஒரு விதவியின் மகன் ஒருவன் இறந்து போடு விடுகிறான்.
அவனை கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு தேடி வந்து அந்த விதவியின் மகனாகிய வாலிபனை சுமந்து சென்ற பாடையை தொடுகிறார் பாருங்கள். அப்பொழுது மரித்து போயிருந்த அந்த வாலிபன் உயிரோடு எழுந்து விடுகிறான். அழுது கொண்டிருந்த அந்த விதவியின் குடும்பத்திற்கு கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார் என்று அன்றைக்கு ஒரு செய்தியை சொன்னார் பாருங்கள். அந்த செய்தி வேளையில எனக்கு மிகவும் அன்று ஆண்டவர் நேரடியாகவே பைபிளின் வசனத்திலிருந்து பேசினார் பாருங்கள். ஒருவேளை டாக்டர்கள் கூட உங்க வாழ்க்கையில சொல்லி இருக்கலாம், எல்லாம் முடிந்து விட்டது, இவர் கல்லறைக்குத்தான் போய் விடுவார் என்று சொல்லி டாக்டர்கள் கூட சொல்லி விடலாம். ஆனால் டாக்டர்கள் ஒரு மனிதனுடைய முடிவை சொல்லுவதற்கு கடவுள் அல்ல. இயேசு ஒருவரே கல்வாரி சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர். அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையை தொட்டாலும் உங்களுடைய குடும்பத்தை தொட்டாலும் முடியாத காரியத்தை முடிய பண்ணுவார். கல்லறை உங்களுடைய முடிவு அல்ல, இயேசுதான் உங்களுடைய முடிவு என்று சொல்லி அன்றைய செய்தி என்னுடன் அதிகமாக தேவன் பேசின ஒரு செய்தி. எனக்குள்ளே ஒரு அப்பொழுது நம்பிக்கை வந்தது, என்னுடைய தகப்பனாரை ஆண்டவர் சுகமாக்கி விடுவார், என் தாயாரும் நல்ல நிலைமை வந்து விடுவார்கள், என் குடும்பம் மாறிவிடும் என்று சொல்லி எனக்குள்ள விசுவாசம் துவங்க ஆரம்பித்தது பாருங்கள். இந்த 3வது நாள் நான் வந்தேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று சாயந்தரம் வந்த பொழுது ஒரு இடத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது ஒரு பிறவியிலேயே முடமான ஒரு வாலிபன் அங்கு உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற போது பவுல் அவனை உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்குள் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியில நிறைந்து இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன போது அவன் துள்ளி குறித்து நடந்து ஓடினான் என்று அந்த செய்தியை அவர் பேசினார் 3வது நாள் நிறைவு நாளிலே. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னவென்றால், அவன் எவ்வளவோ முயற்சி செய்த போதும் நடக்கவில்லை. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்து நடக்க முடியாத ஒருவனை நடக்க பண்ணிடுறது மாத்திரமல்ல ஓட பண்ணுகிறவர் என்று சொல்லி பேசினார் பாருங்க. அப்பொழுது என் மேல் ஒரு வல்லமை இறங்கியது. நான் எழுந்து, அதே அவர் கூப்பிட கிடையாது, அவர் ஒன்றுமே சொல்லவும் இல்லை, நான் எழுந்து ஓடினேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜுக்கு முன்னாக நின்று முழங்கால் படித்து நான் அழுகிறேன், கதறி கதறி அழுகிறேன். அந்த என்னை அழைத்தது யார் என்று யாருக்கும் தெரியாது, எனக்கு என்று யாருக்கும் தெரியாது பாருங்கள் ஐயா. ஆனா கடவுளுடைய கிருபையில அந்த மீட்டிங் முடிந்த பின்பு இந்த மீட்டிங்கை குறித்து சாட்சி சொல்ல வைத்த பொழுது நானுடைய நிலைமையை சொன்னேன். நான் ஒரு வெள்ளிக்கிழமை நாள் என்று இப்படி வந்து கடவுள் என்னை சந்தித்து பேசி நான் அன்றைக்கு இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி நான் அழுது அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். கடவுளுடைய கிருபையில ஆண்டவர் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஐயா. ஆமென், ஆமென். உண்மையில பாஸ்டர் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. உங்களுடைய சாட்சி எப்படியாக உங்களுடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலே எப்படி குடும்பத்தோடு எப்படி ஒரு அதாவது கடைசி பிள்ளையா இருந்து செல்லமாக வளர்ந்து உங்களுடைய விருப்பத்தின்படி நடந்து எப்படியாக நீங்களும் கூட ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்று நினைத்து சமுதாயத்திலே பெரிதாக பேசப்பட வேண்டும் என்று நினைத்து ஒரு ரவுடி பண்ணுகிறவர்களோடோ அல்லது இப்படியாக பல விடயங்களை நீங்கள் தெரிவு செய்து போயிருந்த பொழுதிலும் அந்த இடங்களிலே இறுதியாக வந்ததெல்லாம் துன்பமும் துயரமும் துக்கமும் தான் என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டு வந்திருந்தீர்கள். எப்படியாக இறுதியாக அந்த நீங்கள் இருந்த இடத்தையே விட்டு இன்னொரு இடத்துக்கு போய் தலைமறைவாகி வேலை செய்து ஒரு பெற்றோர்களோடு சகோதரங்களோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது என்பதையும் சொல்லி இறுதியாக மீண்டும் வரும்பொழுது அங்கே சகோதரியினுடைய நிலைமை வித்தியாசமாயிருந்தது, அம்மாவுடைய நிலைமை வித்தியாசமாயிருந்தது, அப்பாவுடைய நிலைமை வித்தியாசமா இருந்தது, எல்லாம் ஒரு வேதனைக்குரியதாக இருந்த பொழுது நீங்கள் எப்படியாக இந்த குடும்பத்தை எப்படியாவது சரிப்படுத்த வேண்டும், சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும், சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிந்த பிரகாரம் அதாவது அறிந்து கொண்ட அந்த தெய்வங்கள் என்று சொல்லப்பட்ட இடங்களில் சென்ற பொழுதிலும் சரியான முறையிலே அங்கே சரியாக சமாதானமும் இல்லை, சந்தோஷம் இல்லாமல் இருந்த பொழுது
தேவன் எப்படியாக ஒரு துண்டு பிரதி மூலம் அங்கே உங்களோடு பேசி அந்த இடத்துக்கு அழைத்து தேவன் உங்களுடைய வாழ்க்கையில சமாதானத்தை தந்து இந்த நாட்களிலே தனக்கென்று தேவன் ஒரு ஊழியக்காரனாக வைத்து தன்னுடைய நாமத்தை தெய்வம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது இது ஒரு அற்புதமான சாட்சி இல்லையா பாஸ்? என்றால் அதாவது தேவனுடைய அந்த தொடுதலுக்கு நீங்கள் ஒரு அற்புதமாக ஒரு அடையாளமாக இந்த நாட்களில் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் பாஸ்டர். அதாவது நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு எப்படியாக பெற்றோர்களுடைய ரட்சிப்பு, சகோதரங்களுடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டதா இருந்தது பாஸ்டர்? நான் அப்புறம் ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ளே ஒரு தன்னாலேயே ஒரு நம்பிக்கை வந்தது. கட்டாயம் நம் பழனியில இருந்தோம் என்றால் நம்மை திரும்பவும் நம் தவறுக்குள் நண்பர்கள் அழைத்து சென்று விடுவார்கள். அப்பேற்பட்ட ஒரு கூட்ட மக்கள் மத்தியில தான் இருந்தேன் பாருங்கள். அப்பொழுது நானே ஜெபிக்க ஆரம்பித்தேன். எப்படியாவது அந்த சென்னையிலிருந்து வந்த அந்த ஊழியக்காரருடன் நான் சென்று விட வேண்டும், எனக்கு எப்படியாவது வழிகள் திறக்க வேண்டும் என்று சொல்லி நான் மனதிற்குள்ளேயே கடவுளே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி இருக்கிற பொழுது அந்த ஊழியர் என்ன நானுடைய 3 நாட்கள் எனக்கு கடவுள் பேசிய சம்பவங்கள் சொன்னபோது அவர் என்னிடத்தில் விசாரித்தார், உங்களுக்கு சகோதரா என்ன தெரியும் என்று சொல்லி. நான் எனக்கு அப்பொழுது இந்த பைபிளும் என்று ஒன்றும் தெரியாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒன்றுமே புரியாது பாருங்கள். அப்பொழுது அவரிடத்தில் சொன்னேன், எனக்கு ஒரு கார் நல்லா ஓட்ட தெரியும், நான் ஒரு பஸ்ஸுகள் எல்லாம் ஓட்டி இருக்கிற ஆள் என்று சொன்ன போது அவர் சொன்னார், நீங்கள் எங்களோட ஊழியத்திற்கு சென்னைக்கு வந்து விடுங்கள் என்றார். எனக்கு மிகவும் சந்தோஷமா இருந்தது. நான் விரும்பினபடியே அவரோடு சென்னைக்கு சென்றேன் பாருங்கள். சென்று ஒரு 8 மாதம் 9 மாத காலங்கள் அவரோடு இருந்தேன். நான் என்றைக்கு வீட்டை விட்டு போகிறேனோ என்னுடைய வீட்டின் நிலைமை இதுதான் பாருங்கள், இப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் நான் சென்னைக்கு சென்றவுடன் என் மனைவியே வேண்டாம் என்று சொல்லி என்னுடைய சகோதரனுடைய கணவர் டைவர்ஸுக்கு விட்டு போனவர் என்னுடைய வீட்டில் என்னுடைய குடும்பத்தாரோடு கூட அவர் சண்டையிட்டு தன் மனைவியை கூட்டிட்டு போய்விட்டார். பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். அப்புறம் என்னுடைய தாயாருக்கும் தேவனுடைய பெரிதான கிருபை இல்லை பாருங்கள். ஒரு பாஸ்டர் அவர்கள் எல்லாம் ஜெபித்து அவங்களுக்கு இந்த மென்டல் ப்ராப்ளம் டோட்டலா டெலிவரன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் என்னுடைய வயல்கள் கொஞ்சம் இருந்தது பாருங்களேன், ஒரு 5 ஏக்கர் பக்கமாக இருந்தது. அப்புறம் என்னுடைய தகப்பனாரு என்னுடைய மருத்துவ காரியங்களுக்காக அந்த வயலை எல்லாம் விட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலில, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில போய் டோட்டலாக இந்த பிளட் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு பெரிய ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி தகப்பனாரையும் ஆண்டவர் பரிபூர்ண ஒரு சுகத்தில் அவரை ஆண்டவர் உண்டு அந்த தேவ கிருபையில அவர் சுகமாகி விட்டார் பாருங்களேன். சுகமாகி விட்ட பின் நான் அந்த 8 மாதங்கள் சென்னையில் இருந்த நாட்களில நிறைய விதமான ஒரு என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது பாருங்களேன். கிறிஸ்தவங்க என்பது எப்படி தெரியாது, கூட்டங்கள் என்றால் எப்படி இருக்குது என்று தெரியாது. இந்த நாட்களில நான் என்னுடைய தவறுதலான நடத்தை நிமித்தமாகவே நானும் பாதிக்கப்பட்டேன் நிறைய இடங்களில். பின்பு ஆண்டவர் சில காரியங்களிலே வழி நடத்தி கூட்டிக் கொண்டு வந்தார். 8 மாதம் முடிந்த பின்பு ஒரு குளிர்காலம் வந்தது நிமித்தமாக என்னுடைய தகப்பனாருக்கு இந்த பிளட் சேஞ்ச் பண்ணதுனால சில நேரம் கிளாட் ஆகிறது, பிக்ஸ் வர்ற சூழ்நிலை வந்துவிட்டது. அப்பொழுது என்னுடைய சகோதரிகள் அவர்களும் சண்டையிட்டு சென்று விட்டார்கள். என் தாயார் மாத்திரம் தகப்பனாரை பராமரித்துக் கொண்டிருக்கிறது மிகவும் வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை ஆனது நிமித்தமாக அந்த ஊழியக்காரரை என்னை திரும்பவுமாக தகப்பனாரின் தாயும் வயதான காலங்களில நீர் அவர்களை போய் கவனிக்க வேண்டியது என்று சொல்லி என்னை அனுப்பி விட்டு விட்டார்கள் பழனிக்கு. அப்பொழுது நான் பழனிக்கு வந்த பொழுது நான் முன்பு இருந்தது ஒரு மோசமான ஒரு ஜீவியம் பாருங்கள். பின்பு ஒரு 8 மாசங்களில பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தேவ வார்த்தையில வளர்த்தப்பட்டு திரும்ப பழனிக்கு வந்த பொழுது எல்லாமே எனக்கு பார்க்கிற இடங்களெல்லாம் ஒரு விதமான வேதனையாகவே தோன்றியது பாருங்க. இப்படி இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவ ஒரு ஸ்கூலிலே நான் ஒரு பணிபுரிவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் பணிபுரிந்து கொண்டே சுற்று வட்டாரத்துல சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியங்கள் என்று செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் தாயும் தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டே வந்திருந்தேன். என்னுடைய வாழ்க்கையை மாற்ற என் தாயும் தகப்பனாரும் தொடப்பட்டார்கள் பாருங்கள். தொடப்பட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் இருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து தகப்பனார் கடவுளுடைய கிருபையில நான் வந்தது பின்பு ஒரு 3 வருடத்துக்கு அப்புறம் தகப்பனார் ஆண்டவரிடத்துல சென்று விட்டார். அப்புறம் நான் மீதியான நாட்களில் அந்த
மிஷினரி ஒரு ஊழியங்களை குறித்து அதிகமான எனக்கு பாரங்கள் இருந்தது. அப்பொழுது இந்த மிஷினரி சில ஊழியங்களுக்கு என்று சொல்லி ப்ரொமோஷனல் ஒர்க்கராகவும் பணிபுரிந்து கொண்டு வந்தேன் பாருங்கள். அப்புறம் ஒரு பைபிள் சென்டர் வந்து நம்ம அந்த ஸ்கூலில் இருக்கிறவர்கள் வைத்திருந்தார்கள். அதையும் நான் பார்த்து கொண்டு வந்துட்டு இருந்தேன். அது பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னவென்றால் நான் கடைசியாக நான் அந்த பழனியில ஒரு ஹோட்டலை அடித்து உடைத்தேன் என்று சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஓனர் இந்த பைபிள் சென்டருக்கு வருகிறார். அவர் வந்து இந்த ஜெபத்தோட்ட ஜெயிக்குதல் பாடல் புஸ்தகங்களும் டிவிடி கேசட்டுகளும் வாங்கி கொண்டு போவதற்கு வந்தார் பாருங்க. அப்ப வந்த பொழுது எனக்கு நன்றாக தெரிகிறது இவர் அந்த ஹோட்டல் ஓனர் என்று. ஆனால் அவருக்கு தெரியாது நான் அந்த ஹோட்டலை உடைத்தவன் என்று சொல்லி. உள்ளே இருக்கிற போது அந்த பைபிள் சென்டருக்குள்ளே அவர் வந்து விட்ட பிறகு கேசட் எல்லாம் வாங்கின போது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இவரிடத்துல மன்னிப்பு கேளு என்று சொல்லி. எனக்கு அவரு நான் அப்பொழுது ரொம்ப ஒல்லியா இருக்கேன், இப்பொழுது கொஞ்சம் குண்டா இருக்கிறேன். அவர் அப்பொழுது பயங்கர குண்டாக இருப்பாரு பாருங்க. அப்பொழுது எனக்கு பயம் வேற, என்னது நம் சொல்லி ஏதாவது அடித்துக்கிட்டு போய் விட்டாரா என்ன பண்ணுவது என்று சொல்லி. அப்பொழுது அவரிடத்துல நான் கதைத்தேன், ஐயா இந்த மாதிரி உங்களிடத்துல அவர் புக்கை வாங்கி கொண்டு வெளியே போகிறார். அப்பொழுது நான் கூப்பிடுகிறேன், ஐயா உங்களிடத்துல கொஞ்சம் பேச வேண்டும் அது. உடனே அவர் வந்தார் பாருங்கள். நான் வந்த உடனே என்ன ஐயா நீங்கள் என்ன மன்னித்துக் கொள்வீர்களா என்று சொல்லி அவரிடத்தில் முதலாவது நான் கேட்டேன். அவரு நினைத்தார் நான் ஏதோ கேசட்டு இந்த புக்ஸை வந்து அதிக ரேட்டுக்கு வித்து விட்டேன் என்று சொல்லி அதில் நான் மன்னித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லிவிட்டார். அப்புறம் நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்லி அவர் குடிக்க கொஞ்சம் தண்ணீரை குடித்து விட்டு, ஐயா உங்களுடைய ஹோட்டலை அடித்து உடைத்த அந்த டீம்ல நானும் ஒரு மெம்பர், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி உடனே அவர் உட்கார்ந்தார். அப்பொழுது உண்மை சொன்னேன், ஐயா இந்த மாதிரி நான் அப்பொழுது ஆண்டவரை அறியாத நாட்களில இந்த தவறுதலை செய்து விட்டேன், இப்பொழுது நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 3 வருடம் கலைந்து விட்டது என்று சொன்ன பொழுது அவர் முகமும் விகோரமாக வேர்த்து விட்டது. சொல்லிவிட்டு அவர் சொன்னார், சகோதரா என்னுடைய மனைவி ரொம்பவும் ஜெபிக்கக்கூடியவர்கள், அன்று நான் இதை ஒரு கட்டாயமாக நான் இதை வன்முறையில நானும் செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி எடுத்த பொழுது என் மனைவி நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அது என்ன அந்த வார்த்தை எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீ இப்பேற்பட்ட ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டாய் என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அழுதார் பாருங்க. அதற்கு பின்பு அவர் எனக்கு நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். திரும்ப ஒரு ஹோட்டலுக்கு இப்பொழுது பழனியில 2 ஹோட்டல் வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய தாயாருடைய இறந்து போன நாட்களில ஒரு சூத்திர கூட்டத்திற்கு இலவசமாகவே ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார் பாருங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர் அவரால் வாழ்ந்தார். இப்படி எங்கள் குடும்பம் ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டதுங்களா ஐயா. என்னுடைய சகோதரிகள் மறுபடியும் இப்பொழுது ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்து சர்ச்சுகளுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாக இப்படி நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு குடும்பத்திலும் தேவன் வந்து தன்னுடைய கரத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தினார் பாருங்கள். ஆமென் ஆமென். ஆமா, நன்றி பாஸ்டர். உண்மையில அருமையாக கர்த்தருடைய வழிநடத்தலையும் அவருடைய ஒவ்வொரு விடயங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையில இது எப்படி ஆகும் என்று மனுஷனால் சிந்திக்க கூடியதுதான். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக கர்த்தர் உண்மையில இப்படியெல்லாம் நடக்குமா, உங்களை ஆண்டவர் தொட்டால் குடும்பத்திலே உங்களுடைய பெற்றோரை உங்களுடைய சகோதரங்களை தேவன் எப்படியாக நடத்துவார், அற்புதமாக அதிசயமாக நடத்துவாரா என்ற விடயங்களை இன்றைய நாளிலும் ஒரு அற்புதமான ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நீங்கள் சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். உண்மையில அநேகருக்கு இது ஆசீர்வாதமா இருக்கும். உண்மையாக தேவனை நாங்கள் தேடும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் அங்கே ஒரு ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய வல்லவர். என்றால் எங்களுக்கு இருக்கிற துக்கங்களும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாரங்களும் சமாதானமின்மைகளும் நிச்சயமாக அது யாரால் வந்தது என்று தேவன் பார்க்கும் பொழுது உண்மையாக எங்கள் சம்பந்தப்பட்ட அந்த நபரே
தேவனுக்கென்று விட்டு கொடுக்கும் பொழுது உண்மையாக அங்கே பார்க்கும் பொழுது குடும்பத்தையே கர்த்தர் ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வந்தார். அதாவது முதலாவது உங்களை தொட்ட பிற்பாடுதான் அங்கே தேவன் ஒவ்வொரு காரியங்களையும் நல்ல ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக சந்தோஷத்துக்கு ஏதுவாய் மாற்றினார் என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட யாராவது இந்த சாட்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பத்திலே அந்த பிள்ளைகள் நிமித்தம் அந்த சம்பந்தப்பட்ட இது என்னால் தான் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு சாபமாக இருக்கிறது, என் குடும்பத்துக்கு ஒரு வேதனையாக இருக்கிறது, என் குடும்பத்திலே பல பிரச்சனைகள் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு தேவனிடத்திலே மனம் திரும்பி தேவனுக்கு ஒப்பு கொடுப்பார்களா இருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்திலே செய்த தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்பித்த தேவன் அங்கே வெளிப்படுத்தின தேவன் நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியிலும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றும் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். இல்லையா பாஸ்டர்? ஆமா பாஸ்டர், இதுவரைக்கும் அற்புதமாக உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவங்கள், பெற்றோருடைய ரட்சிப்புகள், ஒவ்வொரு விடயங்களை குறித்து சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய ஊழியங்களை குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். எப்படியாக நீங்கள் சில அதாவது பழனியிலே எப்படியாக ஊழியங்களை செய்தீர்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை ஆண்டுகள் இன்றைக்கு ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஊழியங்களுக்காய் கடந்து சென்றீர்கள்? அந்த விடயங்களை குறித்து சொல்ல முடியுமா? கட்டாயம் சொல்றேன். அந்த உங்களிடத்துல முன்னாடி சொல்லி இருந்திருப்பேன், இந்த மிஷனரி ஊழியங்களை குறித்து எனக்கு கொஞ்சம் பாடம் இருந்து அப்பொழுது நான் ஒரு மிஷனரி சொசைட்டியினுடைய ப்ரொமோஷன் ஒர்க்கராக இருந்தேன் பாருங்கள். அப்படி இருந்தபோது தேனியில் உள்ள இயேசு பண்ணையிலே வைத்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது பாருங்கள். அந்த கூட்டத்திற்கு நான் சென்றிருந்தேன். சென்ற பொழுது அது 2006ஆம் வருடம் பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியும், அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா, ஜேம்ஸ் பவுண்டர் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்களுடைய அந்த நாளில விசேஷித்த செய்தியாளராக அங்க வந்திருந்தார். அவர் வந்திருந்த பொழுது நான் இங்கே நல்லபடியாக ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் பாருங்க. பழனியிலும் பழனியை சுற்றி இருக்கிற கிராமங்களும், மற்றபடி இந்த மூணார் பகுதிகளில, கொடைக்கானல் பகுதிகளில, போடி பகுதிகளில, மலை சார்ந்த பகுதிகளில ஊழியம் அதிகமாக எனக்கு வாசல் திறக்கப்பட்டிருந்தது பாருங்க. ஒரு சமாதானத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இதற்கு இடையிலேயே இந்த மிஷனரி சொசைட்டிகளில் வந்து ஒரு பிரமோஷன் ஒர்க்கராகவும் வேலை பார்த்துக் கொண்டிருந்தது. பயங்கர மன திருப்தியா 24 hours டைட்டாவே ஓடிக்கொண்டிருந்த பாருங்க. நான் இந்த கூட்டத்திற்கு சென்றேன் பாருங்கள், ஒரு அண்ணன் அகஸ்டின் ஐயா அவருடைய கூட்டத்திற்கு. அங்கு வந்த பொழுது அவர் பீகாரின் நிலைமையும் பீகாரினுடைய தேவையும் குறித்து கிடைத்தார் பாருங்கள். அந்த செய்தி என்னை மிகவுமாக பாதித்தது. நான் எனக்குள்ளே ஒரு தாக்கம் உண்டானது, எப்படியாவது நாம் பீகாருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து என்னுடைய ஊழியத்தில் அதிகமான கொள்கை ஊழியம் செய்வேன் என்றாலும் சமாதானம் இருக்காது பாருங்க. அப்புறம் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்களிடத்துல பீகார் செல்வதற்கான மெயில்களை அனுப்பும் போது அவர்கள் திருமணம் முடித்து வாருங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்புறம் நானும் என்னுடைய வாழ்க்கையில நாம ஏதோ இமோஷனல் ஆகி ஏதாவது செய்துவிடக் கூடாது என்று சொல்லி நான் சில காரியங்களுக்காக ஒரு 21 நாள் உபவாசம் இருக்க தேவ சமூகத்துல தேவன் கிருபை தந்தார் பாருங்க. அப்பொழுது நான் உபவாசம் இருந்து தெளிவாக ஆண்டவர் 59வது சங்கீதத்தின் கடைசி வசனத்துல இந்த ஊழியத்தோடு கூட என்னுடைய உடன்படிக்கையும் தேவன் செய்தார் பாருங்கள். அப்புறம் சந்ததியாக உண்மை இருக்கும் கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய வார்த்தையும் என்று சொல்லி அந்த வசனம் முடியும் பாருங்க. அப்புறம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின பின்பு எனக்குள்ள பீகார் போவதற்கான வழிகள் திறந்தது. அப்பொழுதுதான் என்னுடைய திருமண காரியங்கள் எனக்கு பின் பார்க்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய மனைவியா இருக்கிற புனிதா அவர்கள் அப்பொழுது ஒட்டஞ்சத்திரம் சிஎஃப் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாஃப் நர்ஸாக. அப்போ அவர்களை பெண் பார்க்க போன போது அப்ப நான் முதலாவது அவர்களிடத்துல கேட்டது, நான் வந்து பீகார் மாநிலத்தில் சென்று அர்ப்பணித்திருக்கிறேன், நீங்களும் இதற்கு ஒத்துக்கொண்டால் நான் உங்களுக்கு திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று முதலில் பேசின வார்த்தை அதுதான். உடனே அவர்களும் சொன்னார்கள், நான் 2006ஆம் ஆண்டு தேனியிலே அர்ப்பணித்தேன் பாருங்கள்.
2007ஆம் வருடத்துல இவர்கள் தனியாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். 2009 நாங்கள் பீகார் சென்றோம் பாருங்கள். நானும் என் மனைவியும் ட்ரெயினில் ஏற போவதற்கு முன்பாக நிறைய தடைகள் சொன்னார்கள். பழனியிலே இருந்த சில சகோதரர்கள் சொன்னார்கள், நீ போய் 10 நாளில் திரும்பி வந்து விடுவாய், நாளையெல்லாம் பீகாரில் நிற்க முடியாது என்று சொல்லி பயங்கரமாக கதைத்து அனுப்பினார்கள். ஆன போதும் நாங்கள் போய் ட்ரெயின் ஏறி உட்கார்ந்த பாருங்கள். உட்கார்ந்த பொழுது அந்த ட்ரெயினில இருந்து எல்லாருமே இந்தி சகோதரர்கள். நாங்க இருந்த அந்த பகுதியில ஒருத்தர் கூட தமிழர்கள் கிடையாது. அதுவும் என் மனைவி திருமணம் முடித்து 3 மாதத்தில் போகிறோம். பாஷை தெரியாத ஊருக்கு போகிறோம். பயங்கரமாக கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருந்தது பாருங்க. அப்பொழுது நான் இது திரும்பவும் பாத்ரூம்ல போய் கதவை சாத்தி கொண்டு அழுதேன் பாருங்கள். ஒருவேளை நான் தவறுதலாக முடிவெடுத்து விட்டேனோ, எமோஷனலாக ஏதோ ஒரு காரியத்தை செய்து விட்டேனோ என்று சொல்லி அழுதேன். அப்பொழுது நானும் மனைவியும் ஜெபித்து, நாம் கட்டாயம் ஒரு 5 வருடம் ஆவது பீகாரில் நாம் ஊழியம் செய்துதான் வர வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தோம் ட்ரெயினில. அப்படியாக நாங்கள் பீகார் போனோம் ஐயா. பீகாரில் போன பொழுது எங்களுக்கு பாஷைகள் தெரியாது. அந்த கால சூழ்நிலையும் வித்தியாசமாக இருந்தது பாருங்கள். வெயில் அதிகமாக அடிக்கும் பாருங்கள், குளிரும் அதிகமாக அடிக்கும். அப்பொழுது எனக்கு பாஷை தெரியாமல் அப்பொழுது நுழைந்த அந்த பீகார் மாநிலத்திலே நிலந்த போது ஆண்டவர் என்னோடு இருந்து சில காரியங்களை செயல்படுத்திக் கொண்டே வந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த அங்க கூடிய ஒரு சர்ச்சில் ஒரு LCD ப்ராஜெக்ட் திருட்டு போய்விட்டது. இதை இதற்கு நான் சொல்லுகிறேன் ஐயா, ஊழியத்திலே வந்து அநேக நேரங்கள் மக்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்றால், ஏதாவது இருந்தால்தான் கடவுள் வேலை செய்வார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்தில் அப்பொழுது பாஷைகள் கிடையாது, எனக்கு தெரிந்தவர்களும் அங்கு கிடையாது, உறவினர்களும் கிடையாது. இப்பேற்பட்ட நிலையில அங்க இருந்த போது தேவன் என்னை நடத்தின விதத்தை நான் உங்களிடத்துல இப்ப முக்கியமா சொல்ல விரும்புகிறேன். அப்படி திருட்டு போன போது நாங்கள் பக்கத்துல உள்ள ஒரு காவல் நிலையத்துல போய் நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் பாருங்க. அங்க போன போது ஒரு காவலாளிக்கு வயிறு வலியில் உருண்டு கொண்டிருக்கிறார். பீகாரின் நிலைமை ரொம்ப பரிதாபமா அப்பொழுது இருந்தது, ஒரு 7 வருடங்களுக்கு முன்பாக. அப்பொழுது அந்த வாகன டிரைவர் கிடையாது போலீஸ் ஸ்டேஷன்ல, அவரை நம்ம வண்டியில் போட்டு கொண்டுதான் நம்ம இங்க கூட்டி கொண்டு வருகிற போது அவரை அந்த LCD கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் எல்லாம் எழுதி விட்டார்கள். எழுதிவிட்டு இவரை பக்கத்தில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் பாருங்க. அப்ப கொண்டு போகும்போது நானும் போகிறேன் என்று சொல்லி சொன்னேன். போகும்போது தேவ ஆவியான எனக்குள்ளே ஒரு உந்துதல் கொடுக்கிறார், இவருக்காக ஜெபி, நான் உனக்கு சுகத்தை கொடுக்கிறேன் அவருக்கு என்று சொல்லி. ஆனால் எனக்கு ஜெபிப்பதற்கு பாஷை தெரியாது பாருங்க. நான் அவரிடத்துல என்னத்தை சொல்லி ஜெபிக்கிறதும் என்று தெரியவில்லை. இப்படியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர பாருங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்ல வைத்தார்கள். ஒரு பெட்ல வைத்து விட்டு அவருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து விட்டு அந்த கம்பவுண்டர் உள்ள ஒரு ரூமுக்குள் போய் மாத்திரைகள் ஏதோ எடுக்க சென்றார் பாருங்க. அப்பொழுது நான் கேட்டேன் பாருங்க. அவர் கையை பிடித்து தன் வயிற்றில் வைத்துக் கொண்டார். அவர் வயிற்றில் வைத்த போது தேவ ஆவியானவர் என்னை நிரப்பின பொழுது நான் அந்நிய பாஷையில ஜெபித்தேன் பாருங்க. ஜெபிக்க ஜெபிக்க அவருக்குள்ள இருக்கிற வயிறு வலி டோட்டல் ரிலீஃப் ஆயிடுச்சு. ரிலீஃப் ஆன உடனே அந்த பக்கத்துல உங்க மாத்திரை எடுத்துக்கொண்டு அப்படியே நின்று நம்ம ஸ்டக்காய் நின்று கொண்டிருக்கிறார். நின்று விட்டு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை அந்த போலீஸ்காரருக்கு கொடுத்தாரு பாருங்களேன். பின்பு அவர் அந்த கம்பவுண்டர் என் கையை பிடித்துக் கொண்டு ஒரு கம்பவுண்டர் அந்த அறைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அறைக்கு அழைத்து கொண்டு போய் அவருடைய கையை என்னிடத்தில் காண்பித்து, பையா आप देख लीजिए ये मेरे जीवन में क्या होगा என்று கேட்டார் பாரு. என் கையை அவருக்கு சொல்லுங்கள், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி கைரேகை பார்க்கிற என்னுடைய சோசிகரனாக மாற்றிட்டார். அது ஒரு பெரிய முதலாவது என்னுடைய ஊழியத்தின் பாதையில முதல் அனுபவம், எனக்கு மாற்ற முடியாத ஒரு பீகாரில கண்ட அனுபவம் பாரு.
அதன் பின் பாருங்கள் பீகாரில கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊழியங்கள் செய்து வந்து கொண்டே இருந்தேன். ஒரு நாளில எனக்கு ஹிந்தி பாஷை அவ்வளவுக்கும் தெரியாது பாருங்க. ஒரு வாலிபர் கூட்டம், ஒரு 3 நாள் கூட்டம் நம்மளுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக ஒரு இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அதுல நானும் என்னோடு கூட 2 சகோதரர்களும் போகிறோம். அந்த கூட்டத்துல நான் 3 செய்திகள் பேச வேண்டும் பாருங்க. அந்த சகோதரர்கள் 2 செய்திகள் பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு பிளானிங் பண்ணி போயிருக்கிறோம். போயிருக்கிற பொழுது அந்த கூட்டத்திற்கு அந்த சபை வந்து ஒரு தமிழ் பாஸ்டர் நடத்துகிறார் அந்த சர்ச்சை. அப்படி இருக்கும்போது என்னை இந்த மாதிரி சொல்லி கூட்டி போனார்கள். ஐயா, நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நீங்க தமிழில பேசுங்கள், அவர் ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி விடுவார் என்று சொல்லி கூட்டி கொண்டு போனார்கள். நானும் போய்விட்டேன் பாருங்கள். இந்த செய்தி வருகிற பொழுது திடீரென்று அது யூத் மீட்டிங், கிட்டத்தட்ட ஒரு 60-70 வாலிபர்கள் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய சபையினுடைய விசுவாசி ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறவர்களுக்கு திடீரென்று ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதனால் உடனே பாஸ்டர் நீங்க கிளம்பி வந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி கூப்பிட்டு விட்டார்கள். அப்பொழுது செய்தி கொடுக்க வேண்டும். அவர் 12:30 மணிக்கு அவருக்கு போன் கால் வருகிறது. நான் 2 மணிக்கு என்னுடைய நேரம் வர்ற போது அவர் சொன்னார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதிருங்கள், நான் 2 மணிக்குள்ளே வந்து விடுவேன் என்று சொல்லி போய்விட்டார் பாருங்க. இதற்கிடையில என்னை அழைத்து கொண்டு போனவர்களுக்கும் முக்கியமான ஒரு அலுவல் தலைமை ஸ்தாபனத்தில் இருந்ததுனால அவர்களும் என்னை அனாதையாய் விட்டு வந்து விட்டார். நான் முழுவதும் இந்தி மக்கள் மத்தியில இருக்கிறேன். 2 மணி ஆனது. அப்பொழுது அவரிடத்திலிருந்து போன் வருகிறது, நான் வந்த சைக்கிள் பஞ்சர் ஆகிவிட்டது, இந்த பஞ்சரோடு ஓட்டினதுனால வாக்கிப்பு போய்விட்டது, இதை மாற்ற வேண்டும் என்றால் ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டும், அதனால் என்னால் வர முடியாது, நீங்கள் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் பாருங்களேன். அது என்னுடைய ஊழியத்தின் பாதையில மிகப்பெரிய ஒரு சோதனையை போல இருந்தது பாருங்க. என்றால் நமக்கு பாஷை தெரியாது. அப்பொழுது இருக்கிற பொழுது நான் அழுது ஜெபித்தேன் பாருங்க. அப்பொழுது ஆண்டவருடைய அந்த சத்தத்தை தெளிவாக கேட்க முடிந்தது. அவர் தெளிவாக ஆண்டவர் சொன்ன அன்றைக்கு சொன்ன சம்பவங்கள், கோலியாத்திற்கு முன்பாக தாவீது நின்றபோது, கோலியாத் ஒரு பெலிஸ்தியன், தாவீது ஒரு யூதன். பெலிஸ்தியர்கள் வேற பாஷை பேசிக் கொள்வார்கள், யூதர்கள் வேற பாஷை பேசிக் கொள்வார்கள். ஆனா விழத்தள்ளுவதற்கு பாஷை முக்கியம் இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் முக்கியம் என்று சொன்னார்கள். ஆமென். அதே மாதிரி பாருங்கள் ஐயா, அந்த ஆவியில நிறைந்து எனக்கு தெரிந்த ஹிந்தியில தேவனுடைய அன்பும் உலகத்தினுடைய அன்பும் நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பும் என்கின்ற ஒரு செய்தியை பேசுவதற்கு தேவன் கிருபை தந்தார் பாருங்கள். அந்த செய்தி முடிந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஜெப வேலை ஒரு 4:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு பாருங்க. 6 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் அந்த கூட்டத்தில் வந்திருந்த வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லாம் அழுது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அன்றைக்கு ஆண்டவர் என்னை முழுவதுமாய் பயன்படுத்துவதை நான் உணர முடிந்தது பாருங்க. அது என்னவென்றால், நம்மளால் எப்பொழுது முடியவில்லை என்கின்ற ஒரு நிலைமை வருகிறதோ அப்பொழுது தேவனால் எல்லாம் முடியும் என்கின்ற ஒரு நிலைமையை ஆண்டவர் அன்று கற்றுக் கொடுத்தார் பாருங்கள் ஐயா. அதன்படி தேவனுடைய கிருபையில அற்புதமாய் அந்த பீகார் ஊழியங்களை நாங்கள் செய்தோம். அதுல மாத்திரம் அல்லங்கய்யா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க போய் ஒரு 2 இயர்ஸ் எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஊழியத்தின் பாதையில கமிட்மெண்ட் ஆயிட்டோம், நல்லபடியான ஊழியங்கள் போய் கொண்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு குழந்தையே இல்லையே என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு வந்து கொண்டே இருந்திருந்தார்கள். அப்படி 2 வருடமான போது ஒரு நாள் என்னுடைய மனைவியினுடைய அம்மா போன் பண்ணினார். எப்பொழுதும் நான் போனை கூட இருக்கும் பொழுது நான் கேட்க மாட்டேன், வீட்டில் பேசிக் கொள்வார்கள் என்று சொல்லி அப்பொழுது நான் கட்டாயம் பக்கத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இருந்தேன் பாருங்கள். அப்பொழுது அவங்க அம்மா கதைத்தார்கள் என்ன என்றால், நம்ம வீட்டில் யாருக்குமே இப்பேற்பட்ட ஒரு நிலைமை இல்லையே என்றார்கள் பாருங்கள். எல்லாருக்கும் குழந்தை பிறந்து விடுகிறது, ஆனால் உனக்குத்தான் குழந்தை பிறக்காமல் இருக்கிறது என்கிறது போல் சொன்னார்கள். அப்பொழுது என்னுடைய மனம் மிகவும் நொறுக்கப்பட்டது பாருங்கள் ஐயா.
ஒருவேளை நம்ம இடத்துலதான் பிரச்சனை, நம்மனாலதான் குழந்தை பிறக்கலையா என்று சொல்லி ஊழிய செய்த போதும் கூட ஒரு வேதனையோடு இருந்தேன் பாருங்க. அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில அந்த சர்ச்சில் பாஸ்டர் அவரை பேசும் பொழுது, ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபேக்காளுக்காய் ஜெபித்த போது கர்த்தர் அவனுடைய கற்பத்தை திறந்தார் என்கின்ற ஒரு செய்தியை அவர் பேசினார்கள். அப்பொழுது சில ஆவிக்குரிய கூட்டத்துல ஒரு ஃபேமிலி ஃபெல்லோஷிப்ல பேசும் பொழுது சொன்னார்கள், நீங்கள் ஃபேமிலியிலேயே பாரம்பரிய இந்து குடும்பத்தில் வந்திருப்பீர்கள், உங்களுடைய மனைவியும் இந்து குடும்பத்திலிருந்து வந்திருப்பார்கள், முற்பிதாக்குடைய பாவ சாப கட்டுகள் உங்களுக்கு புது ஜெனரேஷனை கொடுக்காமல் அதை தடை பண்ணி கொண்டு இருக்கும் என்று சொல்லி இந்த பைபிளில் இருந்து சில சம்பவங்களை எங்களுக்கு ஆலோசனையை சொன்னார்கள். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில இணைக்க கூடாது, கெடுத்து போய்விடும் என்று சொல்லி சொன்னார்கள். இப்பொழுது நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் என்றார்கள். அப்போ எங்களுக்கும் ஒரு எண்ணம் வந்தது, நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம் என்று ஒரு 7 நாள் உபவாசம் அப்பொழுது இருந்தோம் பாருங்க, கணவனும் மனைவியுமாக. 7வது நாளிலே ஆவியானவர் முழுவதுமாக எங்களை நிரப்புவதை நாங்கள் உணர முடிந்தது பாருங்க. நாளை தினம்தான் என்னுடைய மனைவியினுடைய அந்த பிறந்த நாள் வருகிறது. அதே மாதிரி ஒரு 7வது நாள் பிரேயர் அன்னைக்கு முடிய போகிற அன்னைக்கு அவங்க பிறந்த நாள் வந்து விட்டது ஐயா. அப்பொழுது நான் வீட்டில ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் ஒரு வசனத்தை மும்முரமாக காமிக்க சொல்லி சொன்னார் பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும், திராட்சை செடி கனியை தரும், பூமி தன் பலனை தரும், மீதியானவரை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற வசனம் வரும். திராட்சை செடி கனியை தரும் என்ற உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்து விட்டது. மனைவி உன் வீட்டோரத்தில் கனி தரக்கூடிய திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்கின்ற ஒரு அந்த வசனம் நினைவு வந்தது. உடனே மனைவியின் தலையில் கையை வைத்த போது ஆவியில நிறைந்து இந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து விட்டோம். ஜெபித்து விட்டு அந்த உபவாச கூட்டத்தின் கடைசி நாள், நிறைவு நாள், அவர் நம்ம அந்த அகஸ்டின் ஐயா அவர் தான் அந்த உபவாச கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அந்த கூட்டத்திற்கு போன பொழுது ஒரு 10 மணி அளவில் அவரு கதைத்தாரு பாருங்கள், யாராவது சாட்சி சொல்லுங்கள், ஒரு 7 பேர் தேவன் இந்த 7 நாட்களில பேசின சம்பவங்களை குறித்து உங்களிடத்தில் பேசினதை சொல்லுங்கள் என்று சாட்சி சொல்ல வைத்தார் பாருங்க. அப்பொழுது எனக்குள்ள ஒரு எண்ணம், என் மனைவிக்கு நான் ஜெபித்த போது தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தார் என்று சொல்லி நாமும் சொல்லுவோம் என்று சொல்லி நான் எழுந்தேன் பாருங்க. அதற்கு முன்பாக 7 பேர் எழுந்து விட்டார். 8வது நபரா நான் எழுந்ததுனால் எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. நான் அமர்ந்து விட்டேன் பாருங்க. ஆனாலும் நானும் ஜெபிக்கிறேன், என் மனைவியும் ஜெபிக்கிறார்கள். எப்படியாவது இந்த வசனத்தில் ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி நிற்கிற 7 பேர்களை யாராவது சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டே இருந்தோம், தாகத்தோடு இருந்தோம். ஆனால் ஒருவர் கூட சொல்லவில்லை பாருங்க. அப்பொழுது மனம் சோர்ந்து போய் எங்களுக்கு ஒரு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிலைக்காமல் போய்விட்டதா, இல்லது நாங்கள் ஏதோ படித்து விட்டோமா பைபிளில என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்கிற பொழுது அவர் அந்த பாஸ்டர் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அன்றைக்கு சொல்லுகிறார், 1 வார காலமாக இந்த சகரியா 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேச சொல்லி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. என்னால மறக்கவே முடியாதுங்கள் ஐயா. அன்றைக்கு அவர்கள் சொல்லி அந்த வசனங்கள் 12வது வசனத்தின்படியே அன்றைக்கு என் மனைவி கற்பவதியானார்கள் ஐயா. அவர்கள் மாத்திரமல்ல, அந்த வருடத்துல 8 வருடம் குழந்தை இல்லாதவர்கள், 12 வருடம் குழந்தை இல்லாதவர்கள், 5 வருடம், கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலாக கர்த்தர் அந்த வருடத்துக்கு கற்பத்தை தருந்தார் பாருங்கள் ஐயா. கர்த்தர் அப்படியாக ஒரு புத்திர நல்ல ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கையாய் கொடுத்தார்கள் ஐயா. ஆமா, சொல்லுங்க. அப்படி ஊழியமாக நாங்கள் செய்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது நான் ஒரு திருச்சபை போதகராக மாறிவிட்டேன் பீகார்ல. திருச்சபை போதகரான பின்பு அந்த பக்கத்துல பிராஸ்டியூட் ஏரியா, அதாவது விபச்சார தொழில் செய்கிறவர் தான் அதனுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிள்ளைகளை எடுத்து நம் ஜெம்ஸின் மூலமாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதும் நல்ல வஸ்திரங்கள் வாங்கி கொடுப்பதும் அவர்களை அந்த பழக்க வழக்கத்திலிருந்து மாற்றுவதுமாகிய ஒரு சோசியல் சர்வீஸும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு அருகாமையிலேயே ஒரு சிறைச்சாலையும் இருக்கிறது பாருங்க, சென்ட்ரல் ஜெயிலும் இருக்கிறது. அப்படி என்று இருக்கிற போது நான் அந்த பழைய நாட்களில ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் இருந்த நாட்களில அடிதடி காரியங்களின் நிமித்தமாக ஜெயிலுக்கும் சென்றிருக்கிறேன் பாருங்க. அதனால எனக்குள்ள எண்ணம், எப்படியாவது நாமளும் சிறைச்சாலை ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணி விடலாம் என்று சொல்லி நானும்
இவருடைய மனைவி மகள் 3 பேரும் சிறைச்சாலையினுடைய ஜெயில் சூப்பரண்டை சந்திக்க போகிறோம் பாருங்கள். அந்த ஜெயில் சூப்பரண்டை சந்தித்த போது ஜெயிலிலும் கர்த்தர் நல்ல ஒரு வழியில ஓட்டம் தந்தாருங்க ஐயா. சிறைச்சாலை ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதுல ஒரு நாள் என்னுடைய ஊழியத்துல அந்த தேவன் நடத்தின அந்த பெரிய ஒரு கிருபை என்னன்னா ஐயா, அதுல நான் அந்த சிறை ஊழியங்களில நான் பார்த்த அனுபவங்களில 90% நம்ம கைதிகள் சிறைச்சாலைக்கு போனவங்க அத்தனை பேருமே நாம நினைக்கிறது தவறு செய்துதான் போயிருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோங்க ஐயா. ஆனா அங்க நடக்கிறதுல நான் 40% அவங்களுக்கும் அந்த சம்பவம் அந்த பிரச்சனைகளுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்கள் உள்ள இருந்தார்கள். அவர்களை சந்தித்து ஜெபிக்கவும் ஒரு மருத்துவ முகாம்களை நடத்தவும் தேவன் உதவி செய்தார். கடைசியாக நாங்கள் வருவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு மாதத்துக்கு முன்பாக ஐயா நான் அந்த சிறை கைதிகளை எல்லாரையும் வரவழைத்து அன்றைக்கு எல்லாருக்கும் லட்டு அது இது என்று கொடுத்து விட்டு ஒரு செய்தியை அன்று பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் பாருங்கள். இந்த பரபாஸ் ஒரு ஆயுள் தண்டனை கைதியாகவும் கொலை குற்றத்தின் மித்தமாக ஒரு 307 கிரிமினலாக உள்ள இருக்கிறார் பாருங்கள். அவனுக்கு விடுதலையே இல்லாத ஒரு கைதியாக அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனை யாருமே ஜாமீனில் எடுக்க முடியாது, பெயிலில் எடுக்க முடியாத ஒரு கைதியாக நிற்கிறான் பாருங்கள். அந்த கைதிக்கு விடுதலை அவனை அறியாமலேயே இயேசுவின் மூலமாய் வந்து விடுகிறது பாருங்கள். இயேசு சிறைச்சாலைக்கு போன போது பிலாத்து கேட்கிறார், பிறந்த நாளில் எனக்கு ஆசைப்பட்ட யாராவது நான் விடுதலை ஆக்கலாம் என்று நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் யாரை விடுதலை ஆக்கலாம் என்ற போது ஆயுள் தண்டனை கைதியும் கொலை குற்றவாளியும் ஆகிய பரபாசை விடுதலை ஆக்க சொல்லுகிறார்கள் ஜனங்கள். அப்படி உடனே பரபாசை அவர்கள் விருப்பத்தின்படி பிலாத்து விடுதலை பண்ணி அனுப்பி விடுகிறார். அப்ப அந்த பரபாஸ் தன்னுடைய உறவினர்கள்ட்ட தேங்க்ஸ் பண்றாரு, என்ன விடுதலை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி. அப்ப உறவினர்கள் சொல்றாங்க, நாங்க எந்த ஸ்டெப்புமே உங்களுக்கு எடுக்கவில்லை என்று. அடுத்து அவன் எந்த ஜாதிக்காக அவன் போராடினானோ, இனத்திற்காக போராடினானோ அந்த இனத்து மக்களிடத்துல போய் அவன் நன்றி தெரிவிக்கிறான். அப்ப அந்த இனத்தாரன் சொல்லுகிறார்கள், அந்த இயக்கத்தாரன் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஒன்னும் ஜாமீன் எடுக்கவில்லை என்று சொல்லி. கடைசியாக கேட்கிறாங்க, யாரு என்ன விடுதலை ஆக்குனதுன்னு. அப்பொழுது அங்க இருக்கிற மக்கள் சொல்லுகிறார்கள், இயேசு என்பவர் ஒருவர் உள்ளே வந்தது நிமித்தமாக உனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது என்கிறார்கள். அந்த செய்தியை அவன் இயேசுவை கூட்டத்தில் பார்க்க முடியாமல் கல்வாரி சிலுவையில பார்த்து தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தான் என்கின்ற ஒரு செய்தியை பேசுவதற்கு தேவன் உதவி செய்தார் பாருங்கள். அதுல சொல்லப்பட்ட விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஐயா, ஒரு ஆயுள் தண்டனை கைதியவே இயேசு விடுதலை ஆக்குவார் என்றால் உன்னை விடுதலை ஆக்குவதற்கு இயேசுவுக்கு லேசான காரியம். ஆக நீ விசுவாசி என்று சொல்லி அன்றைக்கு இந்தியில பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் பாருங்கள். அதுல விகாஸ் என்கின்ற ஒரு வாலிபன் அந்த கூட்டத்தில் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கிறான் பாருங்கள். அவனுக்குள் விசுவாசம் வந்த போது, இயேசுவே நீ பரபாசை விடுதலை ஆக்கினால் என்னையும் இந்த நாளில் விடுதலை ஆக்கும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அவன் ஜெபித்திருக்கிறான் பாருங்கள். கடவுளுடைய பெரிதான கிருபையில் அதே நாள்ல அவனுக்கு ஜாமீன் கிடைத்து வெளியே வந்துட்டான் ஐயா. அவன் வந்தது மாத்திரம் இல்லாம அவன் வெளியே வந்தது பின்பாக நான் அங்க ஜெயிலில் சிலருக்கு நண்பர்கள் பிரேயருக்காக என்னுடைய விசிட்டிங் கார்டும் கொடுத்துட்டு வந்தேன் பாருங்களேன். அவன் எனக்கு போன் பண்ணி சொல்லிவிட்டான், ஐயா நான் விடுதலையாகி வந்து விட்டேன், உங்களை எப்படி சந்திப்பது என்று சொல்லி. உடனே அவனை நேரடியில் சந்தித்த போது அவனுக்கு ஜெபித்து கடவுளுடைய கிருபையில மொத்தமும் அவனுக்குள்ள இருந்த தீய பழக்கங்கள் எல்லாம் அவன் அறிக்கை செய்து விட்டு நல்ல பிள்ளையா தேவனுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாக மாறிவிட்டாங்க ஐயா. அவன் ஒரு பெரிய ஒரு சாட்சியா நிற்கிறான் பாருங்களேன். அது மாத்திரம் இல்லாம ஒரு குடும்பத்துல சில சிறு பிள்ளைகளை கொண்டும் தேவன் பேசுவார் என்பதெல்லாம் 100% உண்மை ஐயா. என்னுடைய அந்த ஊழியத்துல நான் அனுபவத்துல பார்த்திருக்கிறேன். அது எங்க பீகார் சபையில நடந்த ஒரு சம்பவத்தை முக்கியமா இதை நான் சொல்லணும். ஏன்னா அநேகர் பிள்ளைகளை நம்ம கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை அற்பமா நினைத்து விடுகிறாங்க கிறிஸ்தவர்கள்.
ஆனா அந்த நாம செய்யாத காரியத்தை கூட நம்ம கையில தேவன் கொடுத்த பிள்ளைகள் செய்து விடுவார்கள் என்பது 100% உண்மை. நம்ம சர்ச்சுக்கு வரக்கூடிய ஒரு ஃபேமிலியில பாருங்க, அந்த பையன் வந்து ஒரு யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட படிக்கிற பையன். அவன் ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. அந்த வாடகை வீட்டு ஓனர் அம்மாவுக்கு வந்து திடீர்னு ஒரு ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் வரும் பாருங்க. ஈவில் ஸ்பிரிட் அட்டாக் வந்தா எந்த சமைச்சிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயே அப்படியே நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அப்படியே தலையெல்லாம் சுத்தி பயங்கரமா கத்திட்டு விழுந்துருவாங்களாம். அவங்க ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வர்றதுக்கு ஒரு 3 மணி 4 மணி நேரம் ஆகுமாங்க. இவர்களை நிறைய மந்திரவாதிகள் இடத்துல, அது இந்தியில சொல்லுவாங்க ஓஜா இடத்துல எல்லாம் கூட்டிட்டு போய் பார்த்தா எதுவுமே அவங்களுக்கு தெரியாகல பாருங்க. கடைசியா ஒரு பிரபல ஓஜாவின் இடத்துல கூட்டு போய் மந்திரவாதிட்ட அந்த மந்திரவாதி 15,000 ரூபாய்க்கு விபூதிக, ஊதுபத்திகள், எண்ணெய், மெழுகுவர்த்தி இப்படி என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு சாக்கு அளவுக்கு அவன் திங்ஸ கொடுத்து விட்டு இது எப்ப முடியுதோ அப்ப வா என்று சொல்லி அனுப்பிச்சு விட்டான் பாருங்க. ஒரு 2,000 ரூபாய்க்கு தேவையான திங்ஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு மீதி 13,000 ரூபாய் அவன் வச்சுக்கிட்டான். ஆனா பாருங்க, அவங்க டெய்லி விபூதி பத்த வைக்கிறாங்க, மெழுகுவர்த்தி பத்த வைக்கிறாங்க, என்ன பூசுறாங்க, ஒண்ணுமே இந்த ஆவியில இருந்து விடுதலை ஆகலைங்க. அப்ப நம்ம சர்ச்சில் ஆராதனையில தேவனுடைய கிருபை அளவற்றது விதமா அதை வெளிப்பட்டதை இந்த சிறு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான் பாருங்க. இவன் அந்த வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு பொண்ணு இந்த பிசாசு வந்த உடனே இந்த பெற்றோர் எதுவும் சொல்லல பாருங்க. இவன் போய் சொன்னானாமாங்க அந்த சிஸ்டர், ஆண்டி நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா மதம் மாத்திருவாங்கன்னு அங்க உள்ள மக்கள் சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த வாரத்துல பாருங்க, அவன் கைய பிடிச்சி அந்த அம்மாவை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்துட்டான் பாருங்க. ஆராதனை வேலையில கடவுளுடைய பெரிதான கிருபையில அது அசுத்தாவி போராட ஆரம்பிச்சு அதை சைலண்ட் ஆக்கி டோட்டலா ஆஃப் பண்ணியாச்சு பாருங்க. அப்புறம் அவங்க வீட்டுல போய் முழுவதுமா அவங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவருடைய கிருபையில கொடுத்து அவங்க அந்த மந்திரவாத போட்டோக்கள் எல்லாவற்றையும் கையில கொடுத்தாங்க பாருங்களேன். ஆண்டவருடைய கிருபையில அற்புதமா இருக்கிறாங்க. ஐயா நல்ல ஒரு சுகமாகி விடுதலை அருமையாக பல விடயங்களை உண்மையில கேட்க கேட்க கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை இன்னுமாக உண்மையில பற்றி கொள்வதற்கு ஏதுவான அருமையான விடயங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள். உண்மையாக நாங்கள் இதை குறித்து இன்னும் அதிகமாக கேட்க வேண்டும், உங்களிடம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சை. ஆனாலும் எங்களுக்கு குறிக்கப்பட்ட நேரம் இருக்கிறதுனால இன்னும் சில விடயங்களை உங்களிடம் கேட்க வேண்டிய இருக்கிற பாசல். இப்பொழுது நீங்கள் சபையாக தனித்து நீங்கள் இயங்குகிறீர்கள், பழனியை மையமாக வைத்து இந்தியா எங்கும். அதை குறித்து சொல்லி நாங்கள் சீக்கிரமாக முடித்துக் கொள்ளலாம் பாஸ்டர். நீங்கள் இப்பொழுது நீங்கள் செய்கிற அந்த ஊழியம், அதாவது சபை ஊழியத்தை குறித்து அதனுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து சொல்லுங்கள் பாஸ்டர். ஐயா, நான் இதை முக்கியமாக நான் சொல்ல வேண்டும் பாருங்கள். என்னன்னா, நான் அந்த பீகாரில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது இந்த சபையினுடைய வாலண்டியர்ஸ், அதாவது தன்னார்வ ஊழியவர்கள், அசிஸ்டன்ட் ஊழியக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து என்னிடத்துல கதைத்தார்கள் பாருங்கள். ஒரு 7 நாள் நம்ம உபவாச ஜெபம் இருக்கலாம் என்று சொல்லி. அப்போ நானும் இருக்கலாம் என்று சொன்னா உடனே முடியாது, நம் சபையில் அறிவிப்பு கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்தோம். ஒரு 4 வாரங்கள் சபையில் அறிவிப்பு கொடுத்து முடித்து பின்பு ஒரு 7 நாள் முழு உபவாசங்கள் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் என்று சொல்லி இந்த உபவாசம் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது ஆண்டவர் 4வது நாளிலே ஆண்டவர் ஒரு வேத வசனத்தில் இருந்தும் அவர் தரிசனத்திலும் இருந்து ஆண்டவர் எங்களோட பேசினார். என்னவென்றால், பணப்பையும் இல்லாமல் சாமான் பையும் இல்லாமல் நான் உங்களை அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறை உண்டாது அது செல்ஃப் சப்போர்ட்டிவாக பண்ணுங்கள் என்று சொல்லி எங்களோடு கூட கர்த்தர் கதைத்தார் பாருங்கள். அது ஆபிரகாமின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், நான் காண்பிக்கிற மலைக்கு உன் பிள்ளைய கூட்டிட்டு போய் பலி செலுத்து என்றும் சொல்லுகிறார். இதற்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் போவதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் என்று சொல்லி, நீங்கள் இதை செல்ஃப் சப்போர்ட்டிவ் சர்ச் ரன் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்ன போது எங்களுக்குள் சபையார் இடத்துல அறிவிப்பு கொடுத்தோம். ஆண்டவர் எங்களிடத்தில் பேசுகிறார் என்றபோது, அப்பொழுது நாங்கள் இருந்த ஸ்தாபனத்தினுடைய ரூல் அப்படி இல்லாததுனால நாங்கள்
வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுகிறது பாருங்க. இதற்கு இடையில நாங்கள் குடும்பமா ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், நான் உனக்கு தரிசனமான இடத்துல எனக்கு ஒரு பலிபீடம் உண்டாக்கு என்று சொல்லி யாக்கோபின் இடத்துல சொன்ன வார்த்தையின்படி எங்களிடத்திலும் சொன்னார் பாருங்க. அப்பொழுது நான் இது எங்களுக்கு எப்படி என்று தெரியாது பாருங்க. உடனே நாங்கள் அந்த இருந்த ஸ்தாபனத்துல நாங்கள் இதை சொன்ன பொழுது அதை அவர்கள் முதலில் ஒப்புக்கொண்டார்கள், மறுபடியும் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்புறம் மறுபடியுமாக நாங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், எனக்கு ஒரு ஊழியம் செய்வானாகில் என்னை பின்பற்ற கடவான் என்று சொல்லி சொன்னார்கள். உங்களை பின்பற்றுவது என்றால் எப்படி என்று சொல்லி எனக்கு புரியவில்லை. அப்பொழுது இயேசு இந்த கல்வாரி காட்சியின் அனுபவத்தை எனக்கு அப்படியே நேரடியாக காண்பித்தார்கள். எப்படி என்றால் அவர் மரிப்பதற்கு முன்பாக போட்டிருக்கிற தன்னுடைய வஸ்திரத்தையும் கழட்டி கொடுத்து விட்டார் பாருங்க. இன்னைக்கு ஊழியம் செய்வாயாகில் இந்த இடத்தில் நீ வந்து செய்த ஊழியத்தில் கிடைத்ததாக இருக்கலாம், உறவினர்கள் கொடுத்திருக்கலாம், நீ கொடுத்திருக்கிறதெல்லாம் எதையுமே நீ விற்கவும் கூடாது, திரும்ப கொண்டு போகவும் கூடாது. இதை இந்த பீகாரில் நீ சம்பாதித்த ஊழிய மக்களுக்கு சும்மாகவே கொடுத்து விடு என்று சொன்னார். அது என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக மாறினது ஐயா. ஏனென்றால் ஒரு 7 வருட காலங்களில் அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஊழியத்தின் தேவைகள் என்றால் இருக்கும் என்று வாகனத்தில இருந்தும் மின்சார வசதிகளில் இருந்தும் பீகாரில பர்னிச்சர்ல இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் வாங்குவதற்கும் மற்ற மக்கள் கொடுப்பதற்கும் உதவி செய்தார். அப்படி இருக்கும் பொழுது இதை விற்கவும் கூடாது, கொண்டும் போகக்கூடாது என்பது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் பயங்கர ஒரு வித கேள்விக்குறியாக இருந்தது. ஆனாலும் தேவனுடைய கிருபையில் பாருங்கள், ஆண்டவர் வார்த்தையை காட்டிலும் மேலானது ஒன்றும் இல்லை என்று சொல்லி சபையார் அனைவரையும் கூப்பிட்டுங்கள் ஐயா. ஈஸ்டர் அன்னைக்கு நான் விருந்துகள் அனைத்து வச்சு எல்லாருக்கும் சும்மா கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு புது வாகனம் நான் வைத்திருந்த பைக்கு, ஹோண்டா சைன் பைக்கு, இன்வெர்டர் எல்லாத்தையும் சும்மாவே கொடுத்து விட்டு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். கிருபை. அப்படி என்று நாங்கள் எங்க போவது என்று கூட தெரியாமல் ட்ரெயின் டிக்கெட் கூட எடுக்காமல் வந்தோம் பாருங்கள். வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறோம். அங்கு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு ட்ரெயின் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த ட்ரெயின்ல ஏறி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்ன விஷயம், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிங்கள் ஐயா. அப்பொழுது நான் பீகாரில் இருந்த போது என்னுடைய விசிட்டிங் கார்டுல ஜீசஸ் பிளஸ் இந்தியா என்று சொல்லி அடைத்திருந்தேன். இப்ப ஆண்டவரிடத்துல ஜெபித்த போது, ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் என்று சொல்லுகிறீர்கள், என்ன எங்களுடைய ஊழியத்திற்கு என்ன பெயரை வைக்க வேண்டும் என்ற போது ஆண்டவரும் முதலிலே கொடுத்திருக்கிறார். ஒரு தரமும் விரும்பி இருக்கிறார், 2 தரமும் கேட்டு இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தையின்படி இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், அதாவது ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லி எங்களுக்கு அந்த பெயரையும் ஆண்டவர் கொடுத்தார் ஐயா. அது மாத்திரமல்ல, நாங்கள் இங்க வந்த உடனே ஒரு ஊழிய தேவன் ஒரு வாகனத்தை ஆயத்தப்படுத்தி அவரும் சும்மா எங்க வேலை கொடுத்து விட்டார். வாகனம் வாங்கவில்லை, வாகனத்தையும் சும்மாகவே கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தங்குவது, எங்க தங்குவது, என்ன செய்வது என்று பார்த்தால் ஒரு வீடு கிட்டத்தட்ட 3.5 வருடமாக ஆளே இல்லாமல் சும்மாவே பூட்டி வைத்திருந்தாரு பாருங்க. அந்த வீட்டுல நாங்கள் இப்பொழுது தங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையில இப்பொழுது ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய ஊழியத்தின் மிகப்பெரிய ஒரு நோக்கம் ஐயா, அதாவது விஷன் ஆஃப் த மிஷன், அதாவது நம்மளுடைய ஊழியத்தின் தரிசனம் அப்படிங்கிறது என்ற 3 ஆண்டவர் எங்களிடத்தில் பேசின 3 காரியங்களில் ஒன்று ஐயா. மரண பரியந்தம் உண்மையாயிரு, அந்த ஒரு ட்ரூத். 2வது விஷன் இஸ் நீட். 3வது காரியம் ஹோலி இஸ் த பேசிக். இதுதான் பாருங்க, ட்ரூத், ஹோலி, விஷன். இதை 3ஐயும் வைத்து மையமாக வைத்து நாம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஐயா. அதுல எங்களுடைய விஷனுடைய முதல் பேசிக் என்னன்னா, தரிசனத்துல இயேசுவுக்கு கிடைத்த முதலாவது தரிசனம் என்ன, சீசர்களை உருவாக்குதல். 2வது சபைகள் இல்லாத இடங்களில சபைகளை நிறுவுவது. 3வது காரியம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் போஷிக்கிறது. இந்த 3 காரியங்கள் இப்பொழுது நம்மளுடைய தரிசனம், முக்கியமான தரிசனம் ஐயா. முதலாவது சீசர்கள் தேவை,
சீசர்கள் சபையை நிறுவி விட்டாங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிவ், அதாவது சீசர்களை சில நாள் பயிற்றுவித்து அவர்களே அவர்கள் சபையை நடத்தி அவர்கள் ஒரு சீசர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய ஒரே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை உங்களிடத்துல சொல்ல வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இதுல மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இயேசுவின் வம்சாவளி என்று எழுதப்பட்டிருக்கிறார். அதை ஆபிரகாமின் குமாரன் ஆபிரகாமின் குமாரத்திகளையும் குமாரர்களையும் பூமியில உருவாக்குகிறார் என்று சொல்லி அந்த விஷனுக்கு ஆண்டவர் காண்பித்து அந்த வசனத்தை உங்களிடத்துல முக்கியமா சொல்ல நான் வாங்கிக்கிறேன். அவர் 18 வருடமாக தேவாலயத்தில் இருந்த ஒரு கூனியான ஒரு பெண்ணை ஆண்டவர் நிமிர செய்கிறார். அதனுடைய விஷனை அங்கு சொல்லுகிறார். என்னவென்றால் தேவாலயத்துக்கு செல்லுகிற தேவனுடைய பிள்ளை, அதாவது ஆபிரகாமின் குமாரத்தி கூனியாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஆபிரகாமின் குமாரனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தயாராக இருந்தது போல இந்த ஆபிரகாமின் குமாரத்துக்கு ஆட்டுக்குட்டியானவர் தயாராக இருக்கிறார் என்கின்ற அந்த விஷன் தன்னை போல சபையில் வருகிறவர்களையும் மாற்ற வேண்டும் பாருங்க. இதுக்கு மொழி மாற்றங்கள் வரக்கூடாது, மொழி ஒரு தடையாயிடக்கூடாது, ஜாதி ஒரு தடையாயிடக்கூடாது, படிப்பு ஒரு தடையக்கூடாது. இதனுடைய விஷன்ல இது நிறைய இதுல ஆட் பண்ணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்களா ஐயா. இது மிஷன் முக்கியமான விஷயங்கள். இரண்டாவது ட்ரூத் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில சத்தியம் இல்ல, உண்மை இல்ல, இந்த ரொம்ப கஷ்டம். அந்த விஷயம் நிறைய அதெல்லாம் உள்ள இருக்குது. கடைசியா இதுல எல்லாவற்றிலும் உன்னை காத்துக்கொள் அப்படிங்கிறது நம்மளுடைய தரிசனம் ஐயா. ஆமேன், ஆமேன். ஆமா பாசர் மேல அருமையாக இந்த இதுவரைக்கும் பல விடயங்களை மேல அதிக நேரம் எடுத்தாலும் என்னென்னு சொன்னால் இதிலே உண்மையாக கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் இதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் எல்லாம் தேவன் எப்படி அழைத்தார், எப்படி நடத்தினார், எப்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் செயற்படுத்தினார், உங்களுக்குள்ளாக கர்த்தர் தான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தினார் என்ற பல விடயங்களை சொல்லியிருக்கிறீர்கள். அதே நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தந்து, அதாவது நீங்கள் இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள் என்ற அந்த ஊழியங்களை ஆரம்பித்து அதிலும் கூட 3 விடயங்களை விசேஷித்த விதமாக மையமாக வைத்து இயங்கி இந்த நாளிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சீசர்களை உருவாக்குதல், சபையில்லாத இடங்களிலே சபையை உருவாக்குதல், திக்கற்ற பிள்ளைகளை பராமரிக்குதல் என்ற இந்த விடயங்களை வைத்து அதிலும் சத்தியம், பரிசுத்தம், தரிசனம் என்ற இந்த இவைகளை அதுக்குள்ளே உள்ளடக்கி நீங்கள் செய்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உண்மையில இப்படியான ஒரு முன்மாதிரிகள் இந்த நாட்களிலே, இந்த காலகட்டங்களிலே ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மிகவும் வேண்டியது ஒன்றாகவே இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல், கர்த்தருக்குள்ளாக நாங்கள் காத்திருக்காமல் ஊழியங்களை ஆரம்பித்து அது ஒரு சோர்வுகளோ போராட்டங்களோ அல்லது ஒரு வேதனையான சம்பவங்கள் வரும் பொழுது அதை விட்டு நாங்கள் ஓடிப்போவதோ அல்லது அதை விட்டு நாங்கள் இனி எங்களுக்கு இது வேண்டாம் என்று செய்யாமல் இருப்பதை விட சரியான முறையிலே கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஊழியங்களை செய்யும் பொழுது தேவன் எல்லா நேரத்திலும் எங்களோடு கூட இருப்பார், எங்களை பலப்படுத்துவார் என்பது உங்களுடைய சாட்சி. என்றால் அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தது, போராட்டம் வந்தது, பல காரியங்கள் வந்தது. ஆசீர்வாதத்திலும் தேவன் எல்லாவற்றையும் அங்கே அந்த பீகார்ல இருக்கும் பொழுது கொடுத்து விட்டு தான் நீங்கள் போக வேண்டும் என்ற அந்த ஒரு அந்த சத்தத்துக்கு கூட நீங்கள் செவி கொடுத்து வந்த பொழுது இங்கே எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். இதுதான் கர்த்தருக்குள்ளாக நடக்கிற நடையாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அல்லது உலக பிரகாரமாக சிந்தித்து மாம்சீக பிரகாரமாக யோசித்து நடப்போமா இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சோர்வைத்தான் கொண்டு வரும். அது ஊழியங்களிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வராது. கர்த்தருடைய அந்த சத்தத்துக்கோ வழிநடத்தலுக்கோ இடம் கொடுக்காது. என்றால் சில வேளைகளில் தேவன் சொல்லும் பொழுது நாங்கள் மாம்சீக பிரகாரமாக யோசித்து விடுவோம். நீங்கள் எவ்வளவு காரியங்களை சொல்லியிருந்தீர்கள். அந்த பீகார்லேருந்து இங்கே வரும் பொழுதும் பீகாருக்கு போகும் பொழுது கூட
எவ்வளவோ பல அந்த சூழ்நிலைகள் கூட உங்களை தடுக்கிறதாக அல்லது உங்களுக்கு எதிராக உங்களுடைய அந்த ஊழிய பயணங்களை நிப்பாட்டத்தக்கதாக கூட வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய அந்த வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுத்தீர்கள். கர்த்தர் வெற்றிகரமாக பீகாரிலும் தன்னுடைய நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்தினார். இப்பொழுதும் மீண்டும் அழைத்து வந்து இன்றைய நாளும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். உண்மையில் இது அநேகருக்கு பாஸ்டர் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கும். நன்றி பாஸ்டர். உண்மையில நேரம் அதிகமாக எங்களுக்கு உண்மையில உங்களிடம் கேட்பதற்கு தேவையா இருக்கிறது. ஆனாலும் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டியதா இருப்பதனாலே நாங்கள் இல்ல ஐயா, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இதை உங்களுக்கு நிறைவுபடுத்தி விட வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். என்னவென்றால், ஆண்டவர் கடைசியாக எங்க இடத்துல இங்கு வந்த போது சொன்ன விஷயம், நான் என்னுடைய Facebookல கூட அதை நான் ஆட் பண்ணி இருப்பேன் பாருங்கள். முடியும் வரை போராடு. ஆமென். அது என்றால் முடியும் வரை என்றால் உன்னால் முடியும் வரை அல்ல, உன்னிடத்தில் தேவன் சொன்ன காரியம் முடிகிற வரைக்கும் நீ போராடு என்று சொல்லியிருப்பார். ஆமென். ஆமென். அது எலியாவை கர்மேல் பர்வதத்திற்கு போன போது தேவ சித்தத்தின்படிதான் கர்மேல் பர்வதத்திற்கு போனார். போன உடனேயே அவருக்கு கையளவு மேகம் தென்படவில்லை பாருங்க. நம்மளுடைய ஊழியங்களில நிறைய நேரங்கள் நாம இப்படி ஒரு தொய்வுக்குள் வந்து விடுகிற ஊழியர்கள் நம்மளை அனுப்பின இடத்தில் உடனே நடந்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் ஏங்கி விடுகிறோம். நாங்களும் இங்கு வந்து 6 மாத காலங்களிலே எங்களுக்கும் ஒன்றுமே கண்ணை கட்டி விட்டு காட்டில் விட்டது போல் தென்பட்டு விட்டது பாருங்க. ஆனா கடந்த நாட்களில பாருங்க, கடந்த சனிக்கிழமை ஒரு 4 பேருக்கு தேவனுடைய புரிதான கிருபையில ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். இது எதற்கு நான் சொல்லுகிறேன், உடனே கொடுத்து விட்டால் நாமல் ஓடி விடுவோம் என்று ஆண்டவருக்கு தெரியும் பாருங்க. அவன் 7 தரமும் ஜெபித்து கிடைத்த போது கூட ரதத்தை காட்டிலும் வேகமாய் ஓடினார் என்றார் எலியா. முதலாவது தடவை அவருக்கு வந்திருந்தால் அவர் நின்று இருக்க மாட்டார் அல்லவா? அதே போலதான் ஐயா, ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு மிக என்னவென்றால் தேவ சமூகம் தான் ஊழியத்தை விட அதிக தேவை என்பதை மறந்து போய்விடக் கூடாது. தேவன் நம்மை விட நம்மளுடைய ஊழியத்தை விட நம்மை அதிகமாய் நேசிக்கிறார் என்பது என்னுடைய தேவன் எனக்கு நடத்துகிற அந்த வழி நடத்துதலில நான் முழுவதுமாக நான் அறிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமென், ஆமென். ஆமா, அருமையான விடயங்கள். ஏனென்றால் கர்த்தரை நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் எங்களை விட அவருடைய காரியங்களை அதிகமாக அவர் நேசிக்கிறார். எங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற அந்த விடயத்தை குறித்து அருமையாக சொல்லியிருந்தீர்கள். முடியும் வரை நாங்கள் போராட வேண்டும். தேவன் எங்களுக்கு கொடுத்ததை எங்களாலே முடியும் வரை எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பலன் இருக்கு மட்டும் தேவனுக்காகவே வாழ்ந்து மரிப்பது சால சிறந்ததா இருக்கும் கர்த்தருக்குள்ளாக. அதுதான் அந்த முடியும் வரை போராடு என்று சொல்வதற்குரிய ஒரு கருத்தாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே அப்படியாக இந்த நாளில் நீங்கள் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறீர்கள். இறுதியாக பாஸ்டர், இந்த நாட்களிலே ஊழியங்களை செய்து கொண்டு வருகிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகள் மற்றும் சபைகளுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் இன்னுமாக வல்லமையின் துணி வானொலிக்காகவும் நேயர்களுக்காகவும் ஜெபத்தை ஏறெடுத்து பாஸ்டர் நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். நிச்சயமாக இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னும் பல விடயங்களை குறித்து தேவ செய்திகள் உங்கள் மூலமாக கேட்கலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் ஒரு நிறைவு பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து வரலாம். பல விடயங்களை குறித்து சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுதும் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் பாஸ்டர் எல்லோருக்காகவும். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமி உண்டாக்கிய உன்னதமான தேவனே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த வல்லமை ஊழியங்களின் மூலமாக தேசத்துல உங்களுடைய ராஜ்யத்தை நீ கட்டி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆண்டவரே, எகிப்து தேசத்துல யாரும் இல்லாத அநாதிகளை போல ஆண்டவரே விடுவிக்க ஒருவருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்காக ஒரு மோசையை அனுப்பி அந்த அடிமைத்தனத்தின் நுகத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டி கொண்டு வந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நாளிலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக விசேஷமாய் நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, என்னுடைய பாரங்களும் என்னுடைய நுகங்களும் யார் எடுக்க கூடும் என்று சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவரே கோணலான வழிகளை
நீ செவ்வையாக்குற தெய்வம் என்பதை கர்த்தர் நாங்கள் அறிந்திருக்கிறது போல இந்த சத்தத்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் மகத்துவமானதை செய்து கொண்டு இருப்பதாக. தகப்பனே, என்று வனாந்தரத்தில் ஆகார் அழுது கொண்டிருந்த போது தேடி வந்த தெய்வமே, நான் ஒரு நாட்களிலே அழுது கொண்டிருந்த போது என்னை தேடி வந்து என்னை விடுதலையாக்கின தெய்வமே, இயேசுவின் நாமத்தினாலே இப்போதும் கூட இப்படி தனிமையில் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம் அப்பா. தற்கொலை எண்ணங்களில் இருக்கிற எண்ணத்தை மாற்றி தகப்பனே அதே இடத்துல வாழ வைத்து வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த வல்லமையின் துணி ஊழியத்தை தேவன் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, வர வர எக்கால சத்தம் அதிகமாய் துணித்தது என்று சொல்லி மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தையை தந்து கர்த்தர் மகிமைப்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம் ஐயா. அப்பேற்பட்ட இந்த மகிமையின் ஊழியம் இனி வர வர கர்த்தாவே விருத்தி அடைந்து தேசம் முழுவதும் தேவ வல்லமையினால் நிரப்பப்படுவதற்கு இயேசுவின் நாமத்தினால் அந்த ஊழியத்தை பரிசுத்த ஆவியில நிறைத்து நீ நடத்தும்படியா நான் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய தாசனை நீர் கனப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இதுவரையும் கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நித்திய ஜீவனும் பரலோக ராஜ்யமே மேலோங்கி நிற்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்த கர்த்தாவே, உமக்கு சித்தமானா மறுபடியும் சந்திக்கவோ ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரை இணைந்து இசைந்து மகிமைப்படுத்தவோ தேவரீர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி பாஸ்டர். நிச்சயமாக இந்த நாளிலும் மேல கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படத்தக்கதாகவும் அநேகருக்குள்ளே தேவனை குறித்த ஒரு விசுவாசமும் தேவனுக்குள்ளாக இன்னுமாக தங்களை ஒப்பு கொடுத்து நடந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய வெற்றிகளையும் பெற்றுக்கொள்வதோடு இன்னும் தேவனுக்கென்று உற்சாகமாக என்ன பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் தேவனுக்கென்று ஊழியங்களை செய்வதற்கு ஏதுவாகவும் உங்களுடைய இந்த சாட்சி வாழ்க்கைகள் ஒவ்வொரு அனுபவங்களும் இருந்தது. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இன்றைய நாளிலும் எங்களோடு இணைந்து உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டமினாலும் உங்களுடைய அனுபவங்களை எங்களை சொல்லமினாலும் உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கும் மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்தும் பாசன் நீங்கள் ஜெபித்தது போல நானும் சொன்னது போல கர்த்தருடைய சித்தத்தின்படி வருகிற நாட்களிலே தேவ செய்திகள் மூலமோ அல்லது வேறு ஏதாவது தேவ நிகழ்ச்சிகள் மூலமோ இந்த வானொலி மூலமாக உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் சபையையும் சபை மக்களையும் தொடர்ந்தும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, God bless you. God bless you பாஸ்டர். ஆமென். ஆமா நேயர்களே, இதுவரையும் எங்களோடு வெளிச்சம் என்ற இந்த தேவ நிகழ்ச்சியிலே இந்தியா தேசத்திலே இருந்து இயேசுவின் ஆசீர்வாத என்ற இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகரும் ஊழியக்காரனுமாய் இருக்கிற பாஸ்டர் ஜெய் போல் அவர்கள் எங்களோடு இணைந்து அருமையான காரியங்களை கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக பல விடயங்களை எங்களுக்கு சொல்லியிருந்தார். அன்பானவர்களே, உங்களையும் பலப்படுத்தி இருக்கும், உற்சாகப்படுத்தி இருக்கும். தொடர்ந்தும் ஊழியக்காரனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் ஊழியக்காரிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். அவரோடு தொடர்பு கொள்ளத்தக்கதான் அந்த தொலைபேசி இலக்கத்தை சொல்லும்படியாக நான் இப்பொழுது உங்களுக்கு அறிய தருகிறேன். அன்பானவர்களே, பாஸ்டர் ஜெய் போல் அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு சாட்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஐந்தால் அந்த ஆசீர்வாதங்களை குறித்தோ அல்லது ஏதாவது வேதத்திலிருந்து விளக்கங்கள் இருந்தால் அந்த விளக்கங்களையோ நீங்கள் கேட்பதற்கோ அல்லது ஏதாவது ஜெப உதவிகள் தேவையா இருந்தால் கூட அவரிடம் கேட்டு நீங்கள் ஜெபிக்க விரும்பினால் கூட அவரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளத்தக்கதான அந்த தொலைபேசி இலக்கத்தை இப்பொழுது அறிய தருகிறேன். இந்தியா தேசத்தை தவிர்ந்த ஏனைய தேசங்களிலிருந்து தொடர்புகளை ஏற்படுத்த விரும்புகிறவர்கள் 00919188088020. மீண்டும் ஒரு தடவை, இந்தியா தேசத்தை தவிர்ந்த ஏனைய தேசங்களிலிருந்து தொடர்புகளை ஏற்படுத்துகிறவர்கள் 00919188088020. அன்பானவர்களே, இந்தியா தேசத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் அங்கே முன்னுக்கு இருக்கிற அந்த கோட் நம்பரை போடாமல் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்தியா தேசத்தில் இருக்கிறவர்கள் ஊழியக்காரனோடு தொடர்புகள் ஏற்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு அறிய தந்து கொண்டு மீண்டும் கர்த்தர் சித்தமாயிருந்தால் இன்னொரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய ரட்சிப்பின் அனுபவங்களோடும் ஊழிய அனுபவங்களோடும் ஆவிக்குரிய விடயங்களோடும் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சுவிசேஷ இணைய வானொலி
வல்லமையின் துணியோடு. எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழுறேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழுறேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. அன்புதான் 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 உங்க கிருபைதான் கிருபைதான் கிருபைதான். சொல்லுவோமா? அன்புதான் 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 உங்க கிருபைதான் கிருபைதான் கிருபைதான். நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழுறேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. சமூகத்துக்கு ஓடி வந்தோம் பா, உம்மை ஆராதிக்க துதிக்க வந்தோம் பா. உங்க சமூகத்துக்கு ஓடி வந்தோம் பா, எங்க பாரத்தை சொல்ல வந்தோம் பா. இந்த ஒரு இடம்தான் என் ஆறுதல், நீங்க தான் என் நம்பிக்கை. இந்த ஒரு இடம்தான் என் ஆறுதல், உங்க வார்த்தை தான் என் நம்பிக்கை. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழுறேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. கண்ணீர் வேதனை எல்லாம் சுமந்து கொண்ட இயேசு ராஜாவே. எங்க கவலை கண்ணீர் வேதனை எல்லாம் சுமந்து கொண்ட இயேசு ராஜாவே. உம்மோடு இணைந்து வாழ்ந்தால் போதும் எனக்கு நிரந்தர சமாதானமே. உம்மோடு இணைந்து வாழ்ந்தால் போதும் எனக்கு நிரந்தர சமாதானமே. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழ்றேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. ஜெபத்தை கேட்பவர் நீர் ஒருவர் தானே இயேசு ராஜாவே. என் கூக்குரலின் ஜெபத்தை கேட்பவர் நீர் ஒருவர் தானே இயேசு ராஜாவே. உம் சித்தம் என் உள்ளத்தில் ஆசையா எழும்பட்டும் அப்பா. உம் சித்தம் எங்க உள்ளத்தில் ஆசையா எழும்பட்டும் ஐயா. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழ்றேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழ்றேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. அன்புதான் 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 உங்க கிருபைதான் கிருபைதான் கிருபைதான். அன்புதான் 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 உங்க கிருபைதான் கிருபைதான் கிருபைதான்.
நான் எங்க போனாலும் உங்க நினைப்புல தான் வாழறேன். நான் என்ன செய்தாலும் உங்க நினைப்புல தான் செய்யறேன். உங்க அன்புதான் என்ன இழுக்குது, உங்க கிருபைதான் என்ன சூழுது. உங்க அன்பு, உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க கிருபை, உங்க கிருபை.